குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். முதலாவது பாடல், தெளிந்து 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 ஆடு பாம்பே, சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே, சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய சிவபெருமானின் திருவடிகள். பாம்பு என்பது குண்டலினி சக்தியின் உருவகம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் பெருமை பொருந்திய திருவடிகளை கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக. சிவபெருமானின் திருவடிகளை நீ கண்டுவிட்டால் தெளிவு பிறக்கும், எனவே நீ மகிழ்ச்சியுடன் ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது இரண்டாவது பாடல், நீடுபதம் நமக்கென்றும் சொந்தம் என்றே, நித்தியம் என்றே பெரிய முத்தி என்றே, பாடுபடும் போதும் ஆதி பாதம் நினைந்தே, பண்ணி பண்ணி பரவி நின்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நீடுபதம் அப்படின்னா நீண்ட திருவடிகள், நீடித்த இன்பம் தரும் இறைவனின் திருவடிகள் அப்படின்னு சொல்லலாம். முத்தினா வீடு பேரு, ஆதி அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவனின் நீண்ட திருவடிகள் நமக்காகவே உள்ளன, அவை என்றும் நிலையானவை, அவை வீடு பேரு அளிப்பன என்பனவற்றை முயற்சி செய்யும் போதே தெளிந்து கொள்ள வேண்டும். எனவே எப்போதும் ஆதியான அத்திருவடிகளை நினைத்தபடியே பலமுறை வாழ்த்தியபடியே பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3, பொன்னில் ஒளி போல எங்கும் பூரணமதாய், பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய், மண்ணும் பல உயிர்களில் மன்னி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பூரணம் அப்படின்னா முழுமை, மண்ணும் அப்படின்னா நிலை பெறும். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொன்னின் ஒளி பொன்னை விட்டு பிரியாமல் இருப்பது போல உலகை விட்டு இறைவனும் பிரிய மாட்டார். பருவம் வரும்போது பூவில் நறுமணம் வந்து பொருந்துவது போல நம் மனப்பக்குவம் கண்டே அவரும் வெளிப்படுவார். பல்வேறு உயிர்களில் இறைவன் நிலை பெற்று உள்ளார். அத்தகைய வள்ளலின் திருவடிகளை வணங்கி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது நான்காவது பாடல், எல்லில் எண்ணெய் போல உயிரெங்கும் நிறைந்த ஈசன் பத வாசமலர் எண்ணி பெண்ணியே, உள்ளபடி அன்பு பத்தி ஓங்கி நிற்கவே ஒடுங்கி அடங்கி தெளிந்து ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஈசன் அப்படின்னா இறைவன், ஓங்கி அப்படின்னா உயர, ஒடுங்கி அப்படின்னா பணிந்து. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எள்ளுக்குள் நிலைத்திருக்கும் எண்ணெய் போன்று உயிரெங்கும் நிறைந்த ஈசனின் திருவடி மலர்களை நினைத்து உண்மையான அன்பும் பக்தியும் பெருகி நிற்கும்படி அடக்கமுடன் தெளிந்து பாம்பே நீ ஆடுவாயாக. எல்லை செக்கிலிட்டு ஆட்டினால்தான் எண்ணெய் புலப்படும், அதுபோல மனம் பக்குவப்பட்டால்தான் இறைவனையும் காண இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5, அண்ட பிண்டம் தந்த எங்கள் ஆதி தேவனை அகலாமலே நினைந்த அன்புடன் பணிந்து என் திசையும் புகழ்ந்திட ஏத்தி ஏத்தியே ஏக மனமாக நாடி ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அண்டம் அப்படின்னா உலகம், பிண்டம் அப்படின்னா உடல், ஆதிதேவன் அப்படின்னா இறைவன். இறைவன் முதலில் தோன்றியமையால் அவரை ஆதிதேவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏகம்னா ஒன்று, ஏத்தி அப்படின்னா வணங்கி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அண்டம் பிண்டம் இவ்விரண்டையும் ஒன்றாக இணையும்படி படைத்த எங்கள் ஆதி தேவனை நீங்காமல் நினைந்து அன்புடன் பணிந்து 8 திசைகளும் புகழும்படி வாழ்த்தி அவனை மட்டுமே ஒரு மனதாக நினைத்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6, சோதிமயமான பரிசுத்த வஸ்துவை தொழுது அழுது அரற்றி தொந்தோன் தோமெனவே நீதி தவறா வழியில் நின்று நிலையாய் நினைந்து நினைந்துருகி ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சோதினா ஒளி, பரிசுத்தம் அப்படின்னா தூய்மை, வஸ்து அப்படின்னா பொருள், இங்கு இறைவனை குறித்தது. தொழுது அப்படின்னா வணங்கி, தொந்தோம் தோம் அப்படின்னா அது ஒரு மியூசிக் மாதிரி தான். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா, சோதி வடிவில் விளங்கும் மிகவும் தூய்மையான இறைவனை தொழுது அழுது அரற்றி நீதி மாறாத வழியில் நின்று ஒழுகி அப்படியே நிலையாக இருந்து நினைந்து நினைந்து உருகி தொந்தோம் தோம் என்று அழகிய ஒளி எழ பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு ரசிச்சு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 7. அருவாயும் ஒருவாயும் அந்தியாயும் அந்தமாயும் ஒளியாயும் ஆகமமாயும் திருவாயும் குருவாயும் சீவனாயும் செறிந்த வஸ்துவை போற்றி ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அருவம் அப்படின்னா உருவம் இல்லாத, அந்தி அப்படின்னா இருள், ஆகமம் அப்படின்னா வேதம், செறிந்த வஸ்து அப்படின்னா எல்லாமே திகழ்கின்ற இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உருவம் இல்லாமை, இவ்விரண்டுமாகவும் இருளாகவும் ஒளியாகவும் வேதமாகவும் செல்வமாகவும் குருவாகவும் ஜீவனாகவும் எங்குமாய் எல்லாமாய் நிறைந்த அப்பொருளை, அதாவது கடவுளை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 8. சுட்டிக்காட்ட ஒண்ணாத பால் சூனியன் தன்னை சூட்ச மதியால் அறிந்து தோஷமறவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்தமாக பையெடுத்து விரிந்து நின்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஒண்ணாத அப்படின்னா இயலாத, சூன்யம் அப்படின்னா ஒன்றுமில்லாத, சூட்சமதி அப்படின்னா நுண்ணறிவு, தோஷம் அற அப்படின்னா குற்றம் நீங்க, பை அப்படின்னா படம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சுட்டிக்காட்ட முடியாத பாழாகிய வெளியில் சூன்யமாகவே உள்ள பரம்பொருளை சூட்சம அறிவினால் அறிந்து கொண்டு குற்றம் அனைத்தும் நீங்கவே எட்டி பிடித்தோம் என்று ஆனந்தமாக உன் பையை, அதாவது படத்தை எடுத்து விரித்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9. எவ்வுயிரும் எவ்வுலகும் ஈன்று புறம்பாய் இருந்து திருவிளையாட்டெய்தியும் பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் ஆகியு நின்ற ஆனந்த வெள்ளங்கண்டாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஈன்றுனா படைத்து, திருவிளையாட்டுனா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்கள். சஷ்டி, ஸ்திதி, சங்காரம், துரோபவம், அனுகிரகம் அப்படின்னும் வட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் படைத்து அவற்றுக்கு புறத்தே இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்களாகிய திருவிளையாட்டை நடத்த பின்னர் அவ்வுயிரும் அவ்வுலகும் தானாகவே இருக்கும் ஆனந்த வெள்ளமாகிய இறைவனை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10. இந்த பாடலுக்கு குரு வணக்கம் அப்படின்னு டைட்டில் கொடுத்திருக்காங்க. சாற்றமுடல் பொருளாவி தத்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சர்க்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வாக்கு அப்படின்னா சொல், காயம் அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உடல், பொருள், ஆவி என்னும் மூன்றையும் தத்தாக தானமாக பெற்ற எங்கள் சர்க்குருவை வணங்கி மனம், வாக்கு, உடல் ஆகிய மூன்றினாலும் அந்த வழிபாடு வெளிப்பட விருப்பமுடன் புகழ்ந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 11வது பாடல். பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நன்னெறியில் போக விடுக்கும் மெய் மதந்தான் இன்னதென்றும் மேவ விளம்பும் மெய்குருவின் புகழ் போற்றி ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பொய் மதங்கள் அப்படின்னா பொய்யான கொள்கைகள். மதம் என்பது இங்கு கொள்கையை குறிக்கும். மெய்மதம் அப்படின்னா நல்ல உண்மையான கொள்கை. மேவ அப்படின்னா கடைபிடிக்கும்படி, விளம்பும் அப்படின்னா சொல்லும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பொய்யான கொள்கைகளை மக்களிடையே போதனை செய்யும் பொய் குருமார்களை புத்தி சொல்லி மாற்றி நல்ல வழியில் போகுமாறு செய்யும் உண்மையான கொள்கை இதுதான் என்று நாம் விரும்புமாறு சொல்லும் மெய்குருவின் திருவடிகளை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 12. வேத பொருள் இன்னதென்று வேதங் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விளம்பி போத பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சர்க்குரு தாள் கண்டு ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தாள் அப்படின்னா திருவடி, விளம்பி அப்படின்னா சொல்லி, போதம் அப்படின்னா ஞானம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வேதம் கூறும் மெய்ப்பொருளாகிய கடவுள் இன்னது என்றும் வேதத்தை கடந்து நிற்கும் மெய்ப்பொருள் இன்னது
இன்னது என்றும் காட்டி மனம் விரும்பும்படி எடுத்து கூற பேரறிவாக விளங்கும் அப்பொருள் இன்னது என்று அதனையும் போதித்து உதவும் முழுமையான சர்க்குருவின் திருவடிகளை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 13. உள்ளங்கையில் கனி போல உள்ள பொருளை உண்மையுடன் காட்ட வல்ல உண்மை குருவை கள்ள மனம் தன்னை தள்ளி கண்டு கொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கள்ள மனம் அப்படின்னா குற்றமுள்ள மனம், கழித்து அப்படின்னா மகிழ்ந்து. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல உலகில் இருக்கும் உண்மை பொருளை உள்ளபடியே காட்டுவதற்கு வல்ல உண்மையான குருவை தீய மனத்தை நீக்கி உள்ளபடியே ஏற்றுக்கொண்டு அன்பால் மகிழ்ந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 14. அங்கையிற் கண்ணாடி போல ஆதி வஸ்துவை அறிவிக்கும் எங்கள் உயிரான குருவை சங்கையரச் சந்ததமும் தாழ்ந்து பணிந்தே தமனிய படமெடுத்து ஆடாய் பாம்பே. அங்கை அப்படின்னா அங்கம் பிளஸ் கை, உள்ளங்கை. ஆதி வஸ்துனா இறைவன், சங்கைனா சந்தேகம், தமனியம் அப்படின்னா பொன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உள்ளங்கையில் உள்ள கண்ணாடி உருவம் அதாவது பிம்பம் காட்ட உதவுவது போல அனைவருக்கும் மூலமான பொருளை நமக்கு அறிவிக்கும் எங்கள் உயிருக்கு உயிரான குருவை சந்தேகப்படாமல் எப்பொழுதும் தாழ்ந்து பணிந்து பொன்னிற படமெடுத்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 15. காயம் நிலையழிகையை கண்டு கொண்டு பின் கற்பு நிலை உள்ளிற் கொண்டெக்காலமும் வாழும் தூய நிலை கண்ட பரிசுத்த குருவின் துணையடி தொழுது நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இவ்வுடல் அழியக்கூடியது என்று கண்டு கொண்டு நல்லொழுக்க நிலையை மனதில் எண்ணிக்கொண்டு எக்காலமும் தவறின்றி நடக்கும் தூய நிலையுடன் திகழும் பரிசுத்தமான குருவின் 2 திருவடிகளையும் வணங்கி நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். நம்ம பார்க்க போற பாடல் 16. கூடு விட்டு கூடு பாயும் கொள்கையுடைய குருவின் வல்லபம் எவர் கூற வல்லவர் வீடு பெறும் வகையை மென்மேலும் காட்டும் மெய்குருவை பணிந்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கூடு அப்படின்னா உடல், வல்லபம் அப்படின்னா அளவிட்டு கூற முடியாத அற்புதமான ஆற்றல், வீடு பேரு அப்படின்னா முத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு உடல் விட்டு வேறோர் உடல் செல்லும் வல்லமை பெற்ற குருவின் பேராற்றலை பணிந்து நின்று ஆடு பாம்பே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 17. அட்டதிக்கும் அண்டவெளியான இடமும் அடக்கிய குளிகையோடு ஆடி விரைவாய் வட்டமிட்டு வலம் வரும் வல்ல குருவின் மலரடி தஞ்சமென்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அட்டதிக்கு அப்படின்னா 8 திசைகள், குளிகை அப்படின்னா மாத்திரை, தஞ்சம் அப்படின்னா அடைக்கலம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 8 திசைகளும் அண்டங்களின் வெளியாகிய இடமும் தனக்குள் அடக்கிய ஒரு குளிகையை போல் விரைவாக வட்டமிட்டு வலம் வரும் திறமைமிக்க குருவின் திருவடி மலர்களையே அடைக்கலம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 18. கற்ப காலம் கடந்து ஆதி கர்த்தாவோடும் கடமழியாது வாழும் காரண குரு பொற்பதமே தஞ்சமென்று போற்றுதல் செய்து பூரண சிந்தையோடாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கற்பம் அப்படின்னா 432 கோடி ஆண்டுகள் கொண்ட பிரம்மனது ஒரு நாள். ஆதிகர்த்தா அப்படின்னா இறைவன், கடமழியாது அப்படின்னா தன் உடல் அழியாது, பூரணம் அப்படின்னா முழுமை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கற்ப காலமும் கடந்து வாழும் இறைவனாகிய ஆதி கர்த்தாவுடன் சென்று தன் உடல் அழியாது திரும்பவும் வாழும் காரண குருவின் பொன்னான திருவடிகளே அடைக்கலம் என்று போற்றி முழுமையான சிந்தையோடு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 19. வச்சிரத்திற்கு ஓர் பழுது வாய்க்குமாயினும் வல்லுடம்புக்கு ஓர் குறை வாய்த்திடாது மெச்சகடமுள்ள வெங்கல் வேத குருவின் மெல்லடி துதித்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வச்சிரம் அப்படின்னா இந்திரனின் வலிமை மிக்க ஆயுதம், பழுது அப்படின்னா குறை, வல்லுடம்பு அப்படின்னா வலிமையான உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்திரனின் ஆயுதமாகிய வஜ்ராயுதத்திற்கு ஒரு குறை நேர்ந்தாலும் நேரலாம், எம் குருவின்
வலிமை வாய்ந்த உடலுக்கு ஒரு குறையும் வாராது என்று மெய்யான உணர்வுடைய எம் வேத குருவின் மென்மையான திருவடிகளை துதித்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 20. நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, பாதளத்திற் குடிபுகும் பைகொள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நாதர் அப்படின்னா இறைவன், இங்க சிவபெருமான தான் சொல்லியிருக்காரு. பை அப்படின்னா படம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் முடிமீதிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, புற்றில் நுழைந்து பாதாளத்தில் குடியேறும் படம் கொண்ட பாம்பே, நாதத்தால் பாட பாட விளையாடி மேல் ஏறும் பாம்பே, நீ மகிழ்ந்து ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுக்கு உட்பொருளும் இருக்குங்க. குண்டலினி சக்தி தான் பாம்பாக உருவகம் செய்யப்பட்டிருக்கு. அது யோகிகளின் தலைவரை வரும். யோகிகள் விரும்பும்படி சுழுமுனை நாடியாகிய பையில் இருக்கும். அது யோகிகளுக்கு நல்லதையே செய்யும். அது உடலின் பாதாளமாகிய 6 யோக ஆதாரங்களுள் முதலாக இருக்கும் மூலாதாரத்தில் இருக்கும் நாடியின் வழியில் வாய் வைத்திருக்கும். அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலையாகிய சமாதி நிலையை யோகி அடையும் போது அக்குண்டலினி சக்தி மேலேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 21. வலை புகும் போதே தலைவாங்கும் பாம்பே, மண்டலமிட்டுடல் வலை வண்ண பாம்பே, தலை கஞ்சி நின்றிடும் சத்திய பாம்பே, தலையெடுத்தே விளையாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தலை அப்படின்னா கட்டுதல், சத்தியம்னா உண்மை, மண்டலமிடுதல் அப்படின்னா 3 வட்டமாக சுருண்டு இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வலையாகிய புற்றுக்குள் புகும்போது தலை கீழாகவும் புகுந்த பின் தலையை மேல் நோக்கி வலையின் வாய்ப்பக்கமாகவும் வைத்திருக்கும் பாம்பே, வட்டமாக மண்டலமிட்டிருக்கும் பாம்பே, பிறர் தடைப்படுவதற்கு பயந்து நிற்கும் பாம்பே, நீ தலையை தூக்கி ஆடுவாயாக அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் உட்பொருள் இருக்குங்க. மூலாதாரம் என்னும் வலையில் புகுந்து தலை மட்டும் மேலே வரும்படி உயர தூக்கி சுழுமுனையோடு குண்டலினி சக்தி ஒன்று இருக்கும். குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் 3 வட்டமாகவும் அரை மடங்கு உயரமாகவும் இருக்கும். நாடியுள் போகும்போது தடையின்றி செல்லும் அப்படிங்கறத தான் இந்த பாடல் மூலமா சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 22. குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய், கூறுந்திருமாலினுக்கு குடையுமானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உலங்களிந்தாடு பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். குண்டலம் அப்படின்னா ஒரு வகை காதணி, குழல் அப்படின்னா முடி, கரவாமல் அப்படின்னா ஒலிக்காமல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சிவபெருமானின் காதில் அணியப்படும் குண்டலம் என்னும் அணிகலனாகவும், திருமாலுக்கு குடையாகவும், பார்வதி தேவியாரின் தோளில் அணியப்படும் அணிகலனாகவும், கங்கணமாகவும் திகழும் பாம்பே, எங்கும் மறையாமல் உள்ளம் கழித்து நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. குண்டலினி சக்தியை தான் பாம்பாக உருவகப்படுத்தி இருக்காருங்க. சிவன், திருமால், பார்வதி ஆகியோர் குண்டலினி சக்தியோடு தொடர்பு கொண்டு இருப்பதால் பாம்பு அவர்களுக்கு அணியாக காட்டப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூவருமே யோகிகள். மேலும் பார்வதி தேவியார் மூலாதாரத்திலும், திருமால் நடு உடலிலும், சிவபெருமான் தலையிலும் இருந்து குண்டலினி சக்தியுடன் தொடர்பு கொண்டுள்ளனர் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 23. மண்டலத்தை தாங்கும் மிக வல்லமை கொண்டாய், மாயனுக்கு படுக்கைக்கு வண்ண பாயானாய், கண்டபடை நடுங்கிட காட்சியும் பெற்றாய், கண்ணே செவியாக கொண்டாய் ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வல்லமைனா வலிமை, மாயன் அப்படின்னா திருமால். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இவ்வுலகையே தாங்கும் மிக அதிகமான வல்லமை படைத்த பாம்பே, திருமால் அறிய துயில் கொள்ள அவருக்கு பாயாக ஆன பாம்பே, படைகள் உன்னை கண்டால் நடுங்கும் காட்சியாக ஆனாய், கண்களே கேட்கும் செவிகளாகவும் ஆன பாம்பே, நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி பார்த்தா, குண்டலினியானது மண்டலம் இட்டு, அதாவது 3ஆக சுருட்டப்பட்டு மூலாதாரத்தை தாங்குகிறது. திருமால் குடிக்கொண்டிருக்கும் கொப்புளில், அதாவது தொப்புள், குண்டலினி சக்தி மையம் கொண்டுள்ளது. குண்டலினி சக்தியானது நாடியில் செல்லும் போது நடுக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 24.
24 சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய் சங்கரனுக்கு ஆபரன் தானுமாகினாய் மந்திரத்திற்கு அடங்கினாய் மண்டலமிட்டாய் வளைந்து வளைந்து நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சங்கரன் அப்படின்னா சிவபெருமான், ஆபரணம் அப்படின்னா அணிகலன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சந்திர சூரிய கிரகணங்களை ராகு கேது என்ற கிரகங்கள் மறைக்கின்றன. இது பாம்பு மறைப்பது போல் தோன்றும். சிவபெருமானுக்கு அணிகலனாக பாம்பு விளங்குகிறது. மந்திரத்திற்கு பாம்பு கட்டுப்படும் வட்டமாக அமைந்திருக்கிறது. இத்தகைய ஆற்றலுடைய பாம்பை வளைந்து ஆடுமாறு பாம்பாட்டி சித்தர் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, குண்டலினி சக்தியானது தலையில் சூரிய சந்திர மண்டலங்களை வரை சென்று தொடும். சிவபெருமான் முதல் யோகியாக கருதப்படுகிறார். அவர் குண்டலினி சக்தியை முழுமையாக மேலேற்றியவர். அவர் கழுத்தில் அணிந்திருக்கும் பாம்பானது குண்டலினி சக்தியின் உருவகம் ஆகும். சுழுமுனை நாடியானது சிவமாக கருதப்படுகிறது. குண்டலினி நெருப்பானது ஓம் எனும் மூல மந்திரத்திற்கு கட்டுப்படும். குண்டலினி சக்தியானது மூலாதாரத்தில் வளைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 25 சித்தர் வல்லபம் கூறல் அப்படிங்கிற டைட்டில்ல சொல்லப்பட்டிருக்குங்க. 8 நாகம் தம்மை கையால் எடுத்தே யாட்டுவோம் இந்திரனார் உலகத்தை இங்கே காட்டுவோம் கட்டுக்கடங்காத பாம்பை கட்டி விடுவோம் கடும் விஷம் தன்னை கக்கி ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கடு விஷம் அப்படின்னா கொடிய நஞ்சு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பெரிய நாகங்களாக இருந்தாலும் அவற்றை கையில் எடுத்து ஆட செய்வோம். இங்கிருந்தே இந்திரனின் உலகத்தை பார்க்க செய்வோம். கட்டுக்கு அடங்காத பாம்பு கிடைக்காதபடி மந்திரத்தால் அதனை வசப்படுத்துவோம். எனவே கொடிய விஷத்தை கக்கி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 26 ஆதிசேடன் ஆயினும் எம் அங்கையினாலே ஆட்டி விடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே நீதியோடு அடங்கியே நின்றிடச் செய்வோம் நின்ற நிலை தவறாமல் ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆதிசேடன் அப்படின்னா பாம்புகளின் தலைவன், அங்கை அப்படின்னா உள்ளங்கை, ஆக்கினை அப்படின்னா ஆணை, அதிகாரம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பாம்புகளின் தலைவனாக விளங்கும் ஆதிசேடனே ஆனாலும் எம் உள்ளங்கையினால் ஆட்டி விடுவோம். எம் அதிகாரத்திற்கு ஆட்பட்டு நீதியாய் அடங்கி நிற்கச் செய்வோம். எனவே நின்ற நிலை தவறாமல் பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 27 தூணை சிறு துரும்பாக தோண்டிடச் செய்வோம் துரும்பை பெருந்தூணாக தோற்றச் செய்குவோம் ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணுமாக செய்குவோம் ஆரவாரித்து எதிராய் நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆரவாரம் அப்படின்னா பேரிரைச்சல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய தூணை சிறு துரும்பு போல் தோன்றும்படி செய்வோம். சிறு துரும்பை மிகப்பெரிய தூணாக தோன்றும்படி செய்வோம். ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் ஆகச் செய்வோம். எனவே ஆரவாரமாக எழுந்து எதிரில் நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 28 8 மலை கலைப்பந்தாய் எடுத்து எரிகுவோம் 7 கடலையும் குடித்து ஏப்பமிடுவோம் மட்டுப்படா மணலையும் மதித்திடுவோம் மகாராஜன் முன்பு நீ நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மட்டுப்படா அப்படின்னா கணக்கில் அடங்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 8 மலைகளையும் பந்து போல் எடுத்து எறிவோம் 7 கடல்களையும் குடித்து ஏப்பம் விடுவோம் அளவற்ற மணலையும் அளந்திடுவோம் சித்தனாகிய மகாராஜன் முன்னால் பாம்பே நீ நின்று ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எத்தகைய அற்புதங்களை வேண்டுமானாலும் கூட செய்யும் வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 29 மண்டலம் முற்றும் கையால் மறைத்து விடுவோம் வானத்தையும் வில்லாக வளைத்து விடுவோம் தொண்டருக்கு சூனியன் சொல்லி காட்டுவோம் தோன்றலுக்கு முன்பு நின்றாடை பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மண்டலம் அப்படின்னா சூரிய மண்டலம், தொண்டர் அப்படின்னா அடியவர், சூனியம் அப்படின்னா வெட்ட வெளி, தோன்றல் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உலகிற்கு ஒளி வராமல் சூரிய மண்டலம் முழுவதையும் கையால் மறைத்து விடுவோம் வானத்தையே வில்லாக வளைத்து விடுவோம் அடியார்களுக்கு இறைவன் வெட்ட
வெட்ட வெளியானவன் என்பதை விளக்கி காட்டுவோம். இவையாவும் தோன்றும்படி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 30. மூண்டெரியும் அக்கினிக்குள் மூழ்கி வருவோம், முன்னீருள் இருப்பினும் மூச்சு அடக்குவோம், தாண்டி வரும் வன்புலியை தாக்கி விடுவோம், தார்வேந்தன் முன்பு நீ நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மூண்டெரியும் அப்படின்னா பற்றி எரியும், முன்னீர் அப்படின்னா கடல், வன்புலி அப்படின்னா கொடும் புலி, தார்வேந்தன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பற்றி எரியும் தீயினுள் மூழ்கி வெளியே வருவோம், கடலில் மூழ்கி இருந்தாலும் மூச்சை அடக்குவோம், கோபத்துடன் பாய்ந்து வரும் வலிமை வாய்ந்த புலியை தாக்குவோம், இறைவன் முன்பு பாம்பே நீ நின்று ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 31. செப்பரிய மூன்றுலகும் செம்பொன் ஆக்குவோம், செங்கதிரை தன்கதிராய் செய்து விடுவோம், இப்பெரிய உலகத்தை இல்லாமற் செய்வோம், எங்கள் வல்லபங் கண்டு நீ ஆடு பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். செங்கதிர் அப்படின்னா சூரியன், தன்கதிர் அப்படின்னா சந்திரன், வல்லபம் அப்படின்னா அளப்பரிய ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூன்று உலகங்களையும் செம்மையான பொன் ஆக்குவோம், கொழுந்து விட்டு எரியும் கதிர்களை உடைய சூரியனை குளிர்ந்த நிலவாக ஆக்குவோம், இந்த பெரிய உலகத்தை இல்லாமற் செய்வோம், எங்களின் அளப்பரிய திறமைகளை கண்டு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. வேதன் செய்த சிருஷ்டிகள் போல் வேறு செய்குவோம், வேதனையும் எங்கள் கீழே மேவ செய்குவோம், நாதனுடன் சமமாக நாங்களும் வாழ்குவோம், நாங்கள் செய்யும் செய்கை இதென்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வேதன் அப்படின்னா பிரம்மன், சிருஷ்டிகள் அப்படின்னா படைப்புகள், நாதன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிரம்மன் படைத்த படைப்புகள் போல வேறு படைப்பை நாங்கள் செய்வோம், அந்த பிரம்மனையும் எங்கள் கீழ் இருக்குமாறு செய்வோம், இறைவனுக்கு சமமாக நாங்களும் வாழ்வோம், இவையெல்லாம் எங்கள் செய்கைகள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. 64 கலை யாவும் அறிந்தோம், அதற்கு மேலொரு கலையானதறிந்தோம், மறுபற்று சற்றும் இல்லா மனமும் உடையோம், மன்னனே ஆசான் என்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆசான் அப்படின்னா குரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 64 கலைகளையும் அறிந்தோம், அதற்கு மேலும் ஒரு கலையை கூடவே அறிந்துள்ளோம், எந்த பொருளின் மீதும் பற்று வைக்காத மனதை உடையோம், இறைவனே எங்கள் குரு என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. சிறுபுலி யானையாளி சிங்க முதலாய் சிற்றடிக்கு குற்றேவல் செய்ய சொல்லுவோம், வீறு பெரும் கடவுளை எங்களுடனே விளையாட செய்குவோம் என்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். குற்றேவல் அப்படின்னா சிறு பணிகள், யாழி அப்படின்னா சிங்கம் போலவே இருக்கும் ஒரு விலங்கு, வீறு அப்படின்னா பெருமை, வீரம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சிறிய புலி, யானை, யாழி, சிங்கம் முதலிய கொடிய விலங்குகளை சிறிய உயிர்களுக்கு பணி செய்யுமாறு சொல்லுவோம், இறைவனை எங்களுடன் வந்து விளையாடுமாறு செய்வோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. வாசுகியை ஒரு பக்கம் மண்ணே நிறுத்தே, மகத்தான பதுமனை மறுபக்கம் வைத்தே, தேசுலவு தக்கனை தன்றி கிணிற் சேர்த்து, செய்ய பதுமனைக்குள் சித்தனாரே. இதுதாங்க அந்த பாடல். மண்ணே அப்படின்னா நிலையாக, தேசுலவு அப்படின்னா மிகப்பெரிய, திக்கு அப்படின்னா திசை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வாசுகி என்னும் பாம்பை ஒரு பக்கம் நிலையாய் இருக்குமாறு நிறுத்தி வைத்து, மகத்தான பதுமன் என்னும் பாம்பை மறுபக்கம் வைப்போம், தக்கனாகிய பெரிய பாம்பை அதனுடைய திசையில் இருக்கச் செய்வோம், இப்படி செய்து பதுமனாரை சித்தர்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 36. அனந்தனை ஒரு பக்கமாக நிறுத்தி அதன் பக்கங் குளிகனை அண்டச் சேர்த்து, கணங்கொண்ட கார்கோடகன் காண காட்டும் கடுஞ்சங்க பாலனைத்தான் சுத்தனாரே. இதுதாங்க அந்த பாடல். அண்ட அப்படின்னா நெருங்க, அனந்தன், குளிகன், கார்கோடகன், கடுஞ்சங்க பாலன் இதெல்லாம் பாம்புகளுடைய பெயர்கள். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அனந்தனாகிய பாம்பை ஒரு பக்கம் நிறுத்தி அதன் பக்கத்தில் குளிகனை நெருங்குமாறு சேர்த்து, கார்கோடகன் என்னும் பாம்பை பிறர் காண
பண்ணுமாறு செய்யுங்கள், சங்க பாலனையும் அப்படியே செய்யுங்கள் சித்தர்களே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. அட்டதிக்குஞ் சக்கரங்களாக கீறி அக்கோண நிலைகளில் அக்கரஞ் சேர்த்து திட்டமுடன் மந்திரத்தை செபித்து நெல்லும் சித்தன் தடுமாறாதீர் சித்தனாரே. இதுதாங்க அந்த பாடல். அட்டதிக்கு அப்படின்னா 8 திசை, அக்கரம் அப்படின்னா அக்ஷரம், மந்திர எழுத்து அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா 8 திசைகளிலும் கீழே 8 சக்கரங்களாக கீறி எல்லா கோணங்களிலும் மந்திர எழுத்துக்களை சேர்த்து முறையாக மந்திரத்தை செபித்து நெல்லுங்கள், எக்காரணம் கொண்டும் உள்ளம் தடுமாறாதீர்கள் சித்தர்களே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 38. அட்டதிக்கும் சக்கரங்கள் அமைத்து விட்டோம், அவ்வவற்றில் அக்கரங்கள் அமைத்து விட்டோம், 8 நாகம் இருக்கின்ற இடத்தில் விட்டோம், இனி என்ன செய்வோம் சொல்லும் சித்தனாரே. இதுதாங்க அந்த பாடல். அட்டதிக்கு அப்படின்னா 8 திசை, அக்கரங்கள் அப்படின்னா மந்திர எழுத்துக்கள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா 8 திசைகளிலும் சக்கரங்கள் அமைத்து விட்டோம், அவற்றில் மந்திர எழுத்துக்களையும் அமைத்து விட்டோம், அந்த சக்கரங்களை 8 நாகங்கள் இருக்கின்ற திசைகளில் விட்டோம் சித்தனாரே, இதற்கு மேலும் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், இதுவே அட்டநாக பந்தமாகும், இவ்வுலகை 8 திசைகளிலும் 8 நாகங்கள் தாங்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 39. நடுவாக ஆதிசேடன் தன்னை நாட்டும், 4 திக்கும் மந்திரித்த நீரு தூவும், கடுவிஷங் கக்கவே யக்கட்செவிகளை கையில் எடுத்து ஆட்டுங்கள் சித்தனாரே. இதுதாங்க அந்த பாடல். கடுவிஷம் அப்படின்னா கொடிய நஞ்சு, கட்செவிகள் அப்படின்னா பாம்புகள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சித்தர்களே அட்டபந்தத்தின் நடுவே பாம்புகளின் தலைவனாகிய ஆதிசேடனை அமையுங்கள், 4 திசைகளிலும் மந்தரித்த திருநீரு தூவுங்கள், கடிய விஷத்தை கக்கவே பாம்புகளை கையில் எடுத்து ஆட்டுங்கள், அட்டனாக பந்தம் தன்னை படித்தோரை பாம்பு கடிக்காது என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 40. பொருளாசை விளக்கல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்பட்டிருக்குங்க. நாடு நகர் வீடு மாடு நற்பொருள் எல்லாம் நடுவன் வரும் பொழுது நாடி வருமோ, கூடு போன பின்பு அவற்றால் கொள்பயன் எண்ணோ, கூத்தன் பதங்குறித்து நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாடு அப்படின்னா செல்வம், நடுவன் அப்படின்னா யமன், நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் நடுநிலையில் நின்று உயிரை பறிப்பதால் யமன் நடுவன் என பெயர் பெற்றார். கூடு அப்படின்னா உடல், கூத்தன் அப்படின்னா சிவபெருமான், பதம் அப்படின்னா திருவடி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா நாடு நகரம் வீடு செல்வம் இதர பொருள்கள் இவை யாவும் நடுவனாகிய யமன் நம் உயிரை பறிக்க வரும்போது நம்மோடு கூட வருமோ, வராதல்லவா. உடலை விட்டு உயிரானது பிரிந்து போன பிறகு அப்பொருள்களால் ஆகக்கூடிய பயன்தான் என்ன, எதுவுமே இல்லை அல்லவா. எனவே கூத்தாடும் சிவபெருமானின் திருவடிகளை குறித்தே பாம்பே நீ ஆடுவாய் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 41. யானை சேனை தேர்ப்பரி யாவும் அணியாய், யமன் வரும்போது துணையாமோ அறிவாய், ஞானஞ்சற்றும் இல்லாத நாய்கட்கு புத்தி நாடி வரும் படி நீ நின்றாடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சேனை அப்படின்னா காலாட்படை, பரி அப்படின்னா குதிரை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை ஆகிய 4 வகை படைகளும் அணியாக வந்து யமன் வரும்போது துணையாகுமா, இதனை நீ நன்கு அறிவாய், ஞானம் சிறிதும் இல்லாத நாய்களுக்கு புத்தி வருமாறு நீ நின்று பாம்பே ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 42. மாணிக்க மா மணிமுடி வாகு வளையம், மார்பில் தொங்கும் பதக்கங் கண் மற்றும் பணிகள், ஆணிப்பொன் முத்தாரமம் பொன் அந்த கடகம், அழிவான பொருளென நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வாகு அப்படின்னா தோல், முத்தாரம் அப்படின்னா முத்து மாலை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா மாணிக்கத்தால் ஆகிய மணிமுடி, தோல் வளையம், மார்பில் தொங்கும் பதக்கங்கள் மற்றும் வேறு கைகள், தூய்மையான பொன்னால் ஆகிய ஆணிப்பொன் முத்து மாலை, கையில் அணியும் பொற்கடகம் ஆகிய இவை அனைத்துமே அழியும் பொருள்கள்தான் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படி
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 43. மாடக்கூட மாளிகைகள் வண்ண மண்டபம் மதில் சூழ்ந்த அரண்மனை மற்றும் உள்ளவை கூடபாரா வென்ற அந்த கொள்கை அறிந்தோர் குலவாமல் வெறுப்பார் என்று ஆடாய் பாம்பே. குலவாமல் அப்படின்னா விரும்பாமல். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வண்ண மண்டபம் மதில் சுற்றிய அரண்மனை மற்றும் உள்ள செல்வங்கள் எல்லாம் நம் கூடவே வருவதில்லை என்ற கொள்கையை அறிந்தவர்கள் அப்பொருள்களை விரும்பாமல் அவற்றை வெறுப்பார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 44. மலை போன்ற செம்பொற் குவை வைத்திருப்பவர் மரளிதான் வருகையில் வாரிச் செல்வரோ அலையாமல் அகத்தினை அத்தன்பால் வைத்தோர் அழியார் என்றே நீ துணிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். குவை அப்படின்னா குவியல், மரளி அப்படின்னா யமன், அகம் அப்படின்னா மனம், அத்தன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, செம்மையான பொன்னை மலை போன்று குவித்து வைத்திருப்பவர்கள் யமன் வரும்போது அவற்றை வாரிக்கொண்டு செல்வார்களோ, மனதை அங்கும் இங்கும் அலைய விடாமல் தலைவனாகிய இறைவன் மேல் வைத்திருப்பவர்கள் என்றும் அழிய மாட்டார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 45. பஞ்சனையும் பூவனையும் பாயலும் வெறும் பால் சுடு காடதிலே பயன் பெறுமோ மஞ்சள் மனம் போய் சுடு நாறுமணங்கள் வருமென்று தெளிந்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பாயல் அப்படின்னா பாய். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பஞ்சனையும் பூ வேலைப்பாடு செய்த தலையணையும் பாயும் பாழான சுடுகாட்டில் பயன்படுமோ, பயன்படாது அல்லவா. மஞ்சளின் மனம் போய் பிணம் சுடும் தீ நாற்றம்தான் வரும் என்று தெளிந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 46. முக்கணியும் சர்க்கரையும் மோதகங்களும் முதிர்சுவை பண்டங்களும் முந்தியுண்டவாய் மிக்க உயிர் போன பின்பு மண்ணை விழுங்க மெய்யாக கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். முதிர்சுவை பண்டங்கள் அப்படின்னா மிகுந்த இனிப்பு சுவையுடைய பொருட்கள். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, முக்கணிகள் சர்க்கரை மோதகம் என மிகுந்த சுவைமிக்க பண்டங்களை முன்பு விரும்பி உண்ட வாயானது உடலை விட்டு உயிர் போன பின்பு மண்ணை விழுங்குவதை உண்மையாகவே கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 47. வண்ணப்பட்டும் வாசனையும் வாய்த்த கோலமும் வன்கவிகை ஆலவட்டம் மற்றும் சின்னமும் திண்ணமுடன் யமபுரன் செல்லுங் காலத்தில் சேரவர மாட்டாவென்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கோலம் அப்படின்னா அழகு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். ஆலவட்டம் அப்படின்னா பெரிய விசிறி, திண்ணமுடன் அப்படின்னா உறுதியாக. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பல வண்ண பட்டாடைகளும் வாசனை போச்சும் அழகிய வடிவமும் சிறந்த கொடையும் ஆலவட்டமும் மற்றும் ஆடம்பர சின்னங்கள் பலவும் யமபுரம் செல்லும் போது கட்டாயமாக கூட வரமாட்டா என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 48. மக்கள் பெண்டிர் சுற்றமறு மக்கள் மற்றவர் மாளும்போது கூட அவர் மாள்வதில்லையே தக்க உலக அனைத்தையும் தந்த கர்த்தனை தாவி தாவி துதித்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், பெண்டிர் அப்படின்னா மனைவி, கர்த்தன் அப்படின்னா இறைவன், துதித்து அப்படின்னா வணங்கி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பிள்ளைகள், மனைவி, உறவினர், மருமக்கள் போன்றோர் நாம் இறக்கும்போது அவர்களும் நம்முடன் இறப்பதில்லை. இவ்வுலகங்கள் அனைத்தையும் தந்த இறைவனை தாவி துதித்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 49. காணலை மான் நீரெனவே கண்டு செல்லல் போல் காசினிவாள் வினை மூடர் கண்டு
கண்டு களிப்பார் மேனிலை கண்டார்கள் வீணாய் வீம்பு பேசிடார் மெய்யன் பதம் நாடுவார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். காசினி அப்படின்னா உலகம், மூடர் அப்படின்னா அறிவற்றவர், களிப்பார் அப்படின்னா மகிழ்வார், மெய்யன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, காணல் நீரை உண்மையான நீர் என்று எண்ணி மான்கள் அதன் அருகில் சென்று ஏமாறுவது போல் உலகில் வாழும் மக்கள் மூடர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. தம் கண்ணால் காணும் செல்வங்கள் நிலையானவை என எண்ணி மகிழ்வார்கள். ஆனால் அவை உண்மையிலேயே அழியும் தன்மையுடையவை என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் மெய்யறிவு பெற்ற ஞானிகளோ இவைகளை குறித்து வீம்பு பேச மாட்டார்கள். இறைவன் மட்டுமே உண்மையானவன் என்பதை அறிந்து அவருடைய திருவடிகளையே நாடுவார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 50. காமம் விளக்கல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. வெயில் கண்ட மஞ்சள் போன்ற மாதர் அழகை விரும்பியே மேல் விழுந்து மேவும் மாந்தர் ஒயில் கண்டே இலவு காத்தோடுங் கிளி போல் உடல் போனால் ஓடுவார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாதர் அப்படின்னா பெண்கள், மாந்தர் அப்படின்னா மக்கள், ஒயில் அப்படின்னா அழகு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வெயில் பட்டவுடன் அழகாய் தோன்றும் மஞ்சள் போன்ற பெண்களின் அழகை விரும்பி மேன்மேலும் ஆசை கொள்ளும் மனிதர்கள் இலவம் பஞ்சு காயை பழம் என்று எண்ணி காத்திருந்த ஏமாந்த கிளி போல் உடல் அழகு தளர்ந்ததும் ஆசையை கைவிட்டு ஓடுவர் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 51. செண்டுமுளை வண்டு விழி கொண்ட தோகையை சித்தப்பால் விழுங்கியே சீ என்று ஒருத்தோம் குண்டு கட்டு எருமையேறும் கூற்று பருந்தை கொன்று தின்று விட்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சித்தப்பால் அப்படின்னா சிந்தையில், ஒருத்தோம் அப்படின்னா வெறுத்தோம், தண்டித்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பூச்செண்டு போன்ற திரண்ட மார்பகமும் வண்டு போல் விழிகளும் கொண்ட மயில் போன்ற பெண்களின் மோகத்தை சுத்தத்தில் ஊற்றெடுக்கும் பாலை உண்டு அவர்களை வெறுத்து ஒதுக்கினோம். ஆழ்ந்தகன்ற கண்களை உடைய எருமையை பருந்து கொன்று தின்றது போல் மோகத்தை முழுமையாகவே நீக்கிவிட்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 52. வட்டமுலை என்று மிக வற்றும் தோலை மகமேறு என்று வமை வைத்து கூறுவார் கெட்ட நாற்றமுள்ள யோனி கேணியில் வீழ்ந்தோர் கெடுவரென்று நீ துணிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வற்றும் தோல் அப்படின்னா சுருங்கும் தோல், மகமேறு அப்படின்னா இமயமலை, பெண்களின் முளைக்கு உவமையாகி வந்தது. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வற்றி தளர்ந்து போகும் தோலை வட்ட முலை என்றும் மகாமேரு மலை என்றும் உவமை கூறுவார்கள். தீநாற்றம் வீசும் யோனியாகிய கிணற்றில் விழுந்த மனிதர் அனைவருமே அழிவார்கள் என்று துணிந்து சொல்லி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. மலன்சுரி கண்ணை வடிவாளுக்கு ஒப்பாக வர்ணித்து சொல்வார் மதிவன்மை இல்லாதார் குருநலம் பேசுகின்ற கூகை மாந்தர்கள் கும்பிக்கே இரையாவார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மலம் அப்படின்னா அழுக்கு, பீழை அப்படின்னு சொல்லலாம், மதி அப்படின்னா அறிவு, கூகை அப்படின்னா ஆந்தை, கும்பி அப்படின்னா சேரு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அழுக்கு வடியும் கண்ணை கூர்மையான வாளுக்கு ஒப்பானது என்று அறிவு தெளிவு இல்லாதவர்கள் சொல்லி மகிழ்வார்கள். சிவந்த உடலின் அழகை பற்றி பேசும் அந்த ஆந்தை மனிதர்கள் சேற்றில் அழுந்தி இறப்பார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. சிக்கு நாருங் கூந்தலை செழுமை மேகமாய் செப்புவார்கள் கொங்கை தனி செப்புக்கு ஒப்பதாய் நெக்கு நெக்குருகி பெண்ணை நெஞ்சில் நினைப்பார் நிமலனை நினையார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். செப்புவார்கள் அப்படின்னா கூறுவார்கள், செப்பு அப்படின்னா கலசம், கொங்கை அப்படின்னா மார்பகம், நிமலன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சிக்கும் துர்நாற்றமும் கொண்ட
பெண்களின் கூந்தலை செழுமையான மேகம் என்று கூறுவார்கள். மார்பகங்களை கலசத்திற்கு ஒப்பாக உருகி உருகி அப்பெண்களை மனதில் எண்ணுவார்கள். ஆனால் குற்றமற்ற இறைவனை நினைக்க மாட்டார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. நாரி வரும் எச்சில்தனை நல்லமுது என்றும் நன்னுஞ்சலி நாசிதனை நற்குமிழ் என்றும் கூறுவார்கள் புத்தியில்லா கூகை மாந்தர் கோன்னிலையை அறியார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நன்னும் அப்படின்னா சேரும், நற்குமிழ் அப்படின்னா நல்ல குமிழம்பூ. இதனை பெண்களின் மூக்குக்கு ஓமையாக கூறுவார்கள். நாசி அப்படின்னா மூக்கு, கோன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா பெண்களின் வாயிலிருந்து ஒழுகும் எச்சிலை நல்ல அமுது என்றும் சலியுள்ள மூக்கை நல்ல குமிழம்பூ என்றும் கூறுவர். அறிவில்லாத ஆந்தை மனிதர்கள் கடவுள் நிலையை இவர்கள் அறிய மாட்டார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. மயிலென்றும் குயிலென்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வானமுதென்றும் ஒயிலான வண்ணமயிர்க்கு ஒத்தவள் என்றும் ஓதாமல் கடிந்து விட்டாடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். ஒயில் அப்படின்னா அழகு, ஒத்தவள் அப்படின்னா ஒப்பானவள், ஓதாமல் அப்படின்னா கூறாமல், கடிந்து அப்படின்னா வெறுத்து. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மயிலென்றும் குயிலென்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வானத்து அமுதம் என்றும் அழகான வண்ண மயிலுக்கு இவள் ஒப்பானவள் என்றும் பெண்களை புகழ்ந்து கூறுவதை விட்டு ஒழியுங்கள் என்று கடிந்து சொல்லி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 57. மின்னற் கொடியென்றும் ஜோதி விளக்கென்றும் மெல்லியென்றும் வள்ளியென்றும் மேனகை என்றும் கண்ணற்கட்டி என்றும் சீனி கற்கண்டு என்றும் கலராமல் கடித்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வள்ளி அப்படின்னா கொடி, கண்ணற்கட்டி அப்படின்னா வெள்ளம், கழறாமல் அப்படின்னா புகழ்ந்து கூறாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மின்னல் கொடியென்றும் ஒளிரும் விளக்கு என்றும் மெல்லியல் என்றும் கொடியென்றும் தேவலோகத்தில் வாழும் மேனகை என்றும் சீனி கற்கண்டு என்றும் பெண்களை புகழ்ந்து கூறுவதை விட்டொழித்து விட்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 58. பூவையென்றும் பாவையென்றும் பொன்னே என்றும் பூந்திருவே என்றும் என்றன் பொக்கிஷமென்றும் கோவையென்றும் கோதையென்றும் கோகிலம் என்றும் கூறாமல் துறந்தோம் நாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பூவை அப்படின்னா மைனா, பாவை அப்படின்னா சிலை, பூந்திரு அப்படின்னா லக்ஷ்மி, பொக்கிஷம் அப்படின்னா கருவூலம், கோகிலம் அப்படின்னா குயில். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மைனா, சிலை, பொன், பூவில் உள்ள லக்ஷ்மி, என் செல்வ புதையல், கோவை பழம், குயில் இவ்வாறெல்லாம் பெண்களை புகழ்ந்து கூறாமல் துறந்துவிட்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 59. மலக்குடம் மீதினிலே மஞ்சள் பூச்சென்றும் மல்கும் புழுக்கூட்டின் மேல் வண்ணத் தோல் என்றும் சலக்குழிக்குள்ளே நாற்றம் சார்ந்த சேரென்றும் தானறிந்து தள்ளினோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மல்கும் அப்படின்னா பெருகும். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மலத்தை சுமக்கும் குடமான உடலிலே மஞ்சள் பூச்சி என்றும் புழுக்கள் பெருகும் கூடாகிய உடலின் மேல் போர்த்தியுள்ள அழகான தோல் என்றும் சலக்குழியில் சேர்ந்த துர்நாற்றம் உள்ள சேறு என்றும் அறிந்துதான் பெண்களின் மீது கொள்ளும் மோகத்தை தள்ளினோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். பொதுவா ஆண்கள் பெண்களை இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்கள் தெளிவடையணும் அப்படிங்கறக்காகவே சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. பெண்கள் யாரையும் இப்படியெல்லாம் வர்ணிக்கிறது இல்லைங்க. ஒருவேளை வர்ணிச்சிருந்தாலும்
இந்த கருத்துக்களை பொதுவான கருத்தா எடுத்துட்டு அனைவருமே தெளிவடைய முடியும். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 60 உடல் இழிவு அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஊத்தே குழித்த நீலே மண்ணை எடுத்தே உதிர புனலினிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரகோட்டுக்கும் ஆகாதென்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். உதிரம் அப்படின்னா ரத்தம், குயவனார் அப்படின்னா இங்கு இறைவனை குறிக்கும், வரகோடு அப்படின்னா உடைந்து போன ஓடு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மக்கி போன மண் குழியிலிருந்து மண்ணை எடுத்து ரத்தமாகிய நீரால் உண்டை சேர்த்து விவரமாக குயவனார் அதாவது இறைவன் உண்டாக்கும் பாத்திரமான இவ்வுடல் உடைந்து போன ஓட்டுக்குரிய மதிப்பை கூட பெறாது என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, இறைவன் என்னும் குயவனார் படைத்த இந்த உடல் முடிவில் நிலையில்லாமல் அழிந்துவிடும், எனவே வாழும் போதே புண்ணிய செயல்களை ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 61 இருவர் மண் சேர்த்திட ஒருவர் பண்ண இறைந்து மாதமாய் வைத்த சூளை அருமையாயிருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கு ஆகாதென்று ஆடை பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். இறைந்து மாதம் அப்படின்னா 2 × 5 10 மாதம். இருவர் சேர்ந்து மண் பிசைய ஒருவர் பானை செய்து அவரே 10 மாதம் சூளையில் வைத்து பக்குவமாய் இறக்கி வைத்தாலும் அந்த பானையானது இறுதியில் அரை காசுக்கும் உதவாது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட வெளிப்படையான அர்த்தம். இன்னும் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்தா, தாய் தந்தை ஆகிய இருவரும் ஒன்றாய் இணைந்திட அதில் தாயானவள் கருவுற்று 10 மாதங்கள் தன் பிள்ளையை வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கும் இவ்வுடலானது மிகவும் அருமையாக இருப்பினும் இறுதியில் அவ்வுடலானது அழிந்து விடுகிறது. அப்பொழுது அது அரை காசுக்கு கூட விலை பெறாது என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 62 பரியாசம் போலவே கடித்த பாம்பு பல பேர் அறியவே மெத்த வீங்கி பரியாரம் ஒரு மாது பார்த்த போது பையோடே கழன்றதென்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பரியாசம் அப்படின்னா விளையாட்டு, பை அப்படின்னா படம். இந்த பாடல்ல இது கர்ப்ப பையை குறித்து சொல்லியிருக்காங்க. மாது அப்படின்னா பராசக்தி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருவரை விளையாட்டு போக்கில் பாம்பு கடித்தது, பின்னர் அது பல பேர் அறிந்து கொள்ளும்படி வீங்கி விட்டது. ஒருவர் சிகிச்சை அளித்ததும் விஷம் முழுதும் இறங்கியது அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள். பெண் ஒருத்தி விளையாட்டு போலவே ஆடவன் ஒருவனுடன் உறவு கொள்ள அதனால் கர்ப்பம் உண்டாக இதற்கு பரிகாரம் என்ன என யோசிக்கும் வேளையில் குழந்தையே பிறந்துவிட்டது அப்படின்னு மேலோட்டமா சொல்லி இருந்தாலும் இதனோட உட்பொருள் என்ன அப்படின்னா, ஒரு பிறவியில் செய்த வினைகளின் பயனாக அடுத்த பிறவி வாய்த்தது. அப்பிறவியை வீணே கழிக்காமல் யோகமிருந்த இறைவனை நினைத்ததால் குண்டலினி பாம்பு படிப்படியாக மேலேறி பல நாடுகளிலும் அறியும்படி வீங்கி நுழைந்து வீடு பேறு வாய்த்ததால் பிறவி தொலைந்தது என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 63 சீயும் மலமும் செறி செந்நீரும் நினமும் சேர்ந்திடு துர்நாற்றமுடை குடமது உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் நமதென்றே தின்றிடும் என்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். செந்நீர் அப்படின்னா ரத்தம், நினம் அப்படின்னா கொழுப்பு, குடம் அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சீல், மலம், ரத்தம், கொழுப்பு ஆகியவை சேர்ந்து துர்நாற்றம் வீசும் இந்த உடலாகிய குடம் உடைந்தால் நாயும் நரியும் பெரிய பேயும் கழுகும் போன்றவை இது நம் உணவு என்று தின்னும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 64 நீரில் எழும் நீர்க்குமிழி நிலை கெடல் போல நில்லாத உடல் நீங்கிவிடும் நிச்சயம் என்றே பாரில் பல உயிர்களை படைத்தவன் தன்னை பற்றவே நீ பற்றி தொடர்ந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நிலைக்கடல் அப்படின்னா அழிதல், பார் அப்படின்னா உலகம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நீரில் எழும் நீர் குமிழியானது நிலை கெட்டு நீராய் கலத்தல் போல இந்த உடலும் நிலைத்து நிற்காமல் அழி
அழிந்துவிடும், இது நிச்சயம் என்று இவ்வுலகில் பல உயிர்களையும் படைத்த இறைவனை மிகவும் பற்றி தொடர்ந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 65. நாறுமீனை பல தரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போமோ, கூறுமுடல் பல நதி யாடிக்கொண்டதால் கொண்ட மலம் நீங்காதென்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மலம் அப்படின்னா அழுக்கு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, துர்நாற்றம் வீசும் மீனை பலமுறை நல்ல தண்ணீரால் கழுவினாலும் அதனுடைய துர்நாற்றம் போகாது. அதுபோல இவ்வுடலானது பல்வேறு புண்ணிய நதிகளில் நீராடினாலும் மலம் அதாவது அழுக்கு நீங்காது என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 66. காய்த்தமரம் அது மிக்க கல்லடிப்படும், கண்மவினை கொண்ட காயம் கண்டனை பெறும், வாய்த்த தவமுடையவர் வாழ்பவர் என்றே பத்து திருவடி தொழுது ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், கண்டனை அப்படின்னா தண்டனை, வத்து அப்படின்னா இறைவன், தொழுது அப்படின்னா வணங்கி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நன்றாக பழம் காய்க்கும் மரம்தான் பலராலும் கல்லடிப்படும், அதுபோல பாவங்கள் செய்த உடல்தான் தன் வினைகளுக்கு ஏற்ப தண்டனை பெறும், தவம் செய்தவர் மட்டுமே இம்மண்ணுலகில் இன்பமாய் வாழ்வர் என்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 67. பேசறிய நவவாயில் பீற்றல் துருத்தி பெருங்காற்றுள் புகுந்ததார் பேச்சுண்டாச்சே, ஈசநிலை அறியார்க்கு இந்த துருத்தி எரிமண்ணிற்கு இறையாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நவம் அப்படின்னா 9, ஈசன் அப்படின்னா இறைவன், துருத்தி அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பேசுவதற்கு அரிய 9 வாயில்களாகிய துளைகளில் பெரும் புயல் நுழைந்தது போல் என்று பேச்சு உண்டு. ஏனெனில் இறைநிலையை அறியாதவருக்கு இந்த துருத்தி நெருப்புக்கும் மண்ணுக்கும் இரையாகும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 68. மரப்பாவை போல ஒரு மண்ணொரு செய்து வளமான சீவன் என்னும் சூத்திரம் மாட்டி திரைக்குள்ளிருந்து அசை போன் தீர்ந்த பொழுதே தேகம் விழும் என்று தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மண்ணொரு அப்படின்னா மண்ணால் செய்த உருவம், சூத்திரம் அப்படின்னா கயிறு, தேகம் அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை போல மண்ணால் செய்த உடம்பில் உயிர் என்னும் நூலை கட்டி திரைக்குள் இருந்து ஆட்டுபவனாகிய இறைவன் அவ்வுயிரை இயக்க மறுத்தால் உடலும் கீழே விழும் என்று தெளிந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 69. தசநாடி தசவாயு சத்ததாது சார்ந்த மர கப்பலது தத்தி விழுமே, இசைவாக கப்பலினை ஏக வெள்ளத்தில் என்னாலும் ஓட்ட துணிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தசம் அப்படின்னா 10, சப்தம் அப்படின்னா 7, தத்தி அப்படின்னா தடுமாறி, ஏகம் அப்படின்னா 1. 10 தசநாடிகள் என்னென்ன அப்படின்னா, இடக்கலை பிங்களை, சுழுமுனை சிகுவை, புருடன் நாகன், கூர்மன் கிருகரன், தேவதத்தன் தனஞ்சயன். அதே மாதிரி சத்த தாதுக்கள் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரசம், உதிரம், எலும்பு, தோல், இறைச்சி, மூளை, சுக்கிலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, 10 நாடிகள், 10 வாயுக்கள், 7 தாதுக்கள் இவைகளால் கட்டப்பட்டது இவ்வுடல் என்னும் மரக்கப்பல். அது தடுமாறி விழவும் கூடும். அவ்வாறு இல்லாமல் இசைவாக கப்பலை ஒரே வெள்ளத்தில் என்னாலும் செலுத்துவது எப்படி என்று முடிவு செய்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். நம்ம பார்க்க போற பாடல் 70. மனப்பற்று நீக்கல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லப்பட்டிருக்கு. தாமரையின் இலையினிலே தண்ணீர் தங்காத தன்மை போல சகத்தாசை தள்ளிவிட்டெங்கும்
தூமணியாம் விளங்கிய சோதிபதத்தை தொழுது தொழுது தொழுதாடை பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சகத்தாசை அப்படின்னா உலக ஆசை, தூமணி அப்படின்னா தூய்மையான மணி, சோதி அப்படின்னா இறைவன், பதம் அப்படின்னா திருவடி, தொழுது அப்படின்னா வணங்கி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தாமரை இலையின் மேல் நீர்த்துளி பட்டாலும் அது ஒட்டாது நீங்குவது போல இவ்வுலகில் நாம் வாழ்ந்தாலும் ஆசைகளால் அமுங்கி விடாமல் அவற்றை நீக்கிவிட்டு எங்கும் தூய மணி போல் விளங்கும் சோதி வடிவமான இறைவனின் திருவடிகளை தொழுது தொழுது பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 71. கள்ளங்கொலை காமமாதி கண்டித்தவெல்லாம் கட்டறுத்து விட்டு ஞான கண்ணை திறந்து தெல்லிதான வெட்ட வேலி சிற்றொரூபத்தை தேர்ந்து பார்த்து சிந்தை தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கள்ளம் அப்படின்னா வஞ்சகம், சிஸ்வரூபம் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, வஞ்சகம், கொலை, காமம் முதலிய பெரியோர் கண்டித்த அனைத்து தீய குணங்களையும் சுவடு தெரியாமல் வெறுத்து ஒதுக்கி ஞான கண்ணை திறந்து தெளிவான வெட்ட வெளியாக விளங்கும் சிற்சுரூபத்தை தேர்ந்து பார்த்து அதை சிந்தனை செய்து தெளிந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 72. சொல்லும் புளியம்பழத்தின் தோடு போலவே சுற்றத்திருந்தாலும் அவர் தொந்தங்கள் அற்று நில்லு மனமே நீ பரனின் மலத்திலே நின் துணைதான் வெறும் பாழென்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சுற்றம் அப்படின்னா உறவினர், தொந்தம் அப்படின்னா தொடர்பு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, புளியம் பழமும் அதன் ஓடும் அதாவது மேல் தோல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருந்தாலும் புளியம் பழத்திற்கு அதன் மேலோடு பாதுகாப்பு அளிக்கிறது. அதுபோல ஒருவனுக்கு அவனுடைய உறவினர்கள் பாதுகாப்பு அளித்தாலும் அவன் அவர்களுடன் நெருக்கமான உறவு கொள்ளாமல் வாழ வேண்டும். மனமே நீ இவ்வாறு வாழ வேண்டும், இல்லையெனில் உன்னால் இறைவனை அடைய முடியாது, அதற்கு நீ தகுதி இல்லை, உன்னுடைய துணைவன் இறைவன் என்று சொல்லி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 73. சேற்றில் தெரி பிள்ளை பூச்சி சேற்றை நீக்கல் போல் தேசத்தோடு ஒத்து வாழ்வார் செய்கை கண்ட பின் சாற்று பரவேலிதனை சாரும் வழியே தானடக்க வேணும் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தேசம் அப்படின்னா நாடு, ஒத்து அப்படின்னா ஒன்றுபட்டு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சேற்றிலே திரிகின்ற பிள்ளை பூச்சியானது அந்த சேற்றை தன் உடலில் படாமல் நீக்கி வாழ்வது போல பல்வேறு ஆசைகளுடன் வாழும் நாட்டு மக்களின் செயல்களை கண்டு நாம் அவர்களை போன்று ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்ந்து இறைநிலை அடைய வேண்டும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 74. என்னைக்கும் தண்ணீர்க்கும் தொந்தம் இல்லாவாறு போல் எப்போதும் இப்புவேயில் எய்த வேண்டும் கண்ணுக்கு கண்ணான ஒளி கண்டு கொள்ளவே கட்டறுத்து வாழ்ந்திட நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தொந்தம் அப்படின்னா தொடர்பு, புவி அப்படின்னா பூமி, கட்டறுத்து அப்படின்னா ஆசைகளிலிருந்து விலகி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, என்னைக்கும் தண்ணீருக்கும் தொடர்பு இல்லாதது போல எப்போதும் இப்புவியில் வாழ வேண்டும், எண்ணெய் தண்ணீருடன் ஒட்டாது, அதுபோல நாம் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் ஆசைகளில் அமிழ்ந்து போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும், கண்ணுக்கு கண்ணான ஒளியை பார்த்து பாசம் நீங்கி வாழ்க என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 75. கக்கிவிட்ட சோறு கறி கந்த மூலங்கள் கண்களுக்கு சுத்தமான காட்சி போலவே சிக்கிக்கொண்ட சகத்தினை சீய
என்று ஒருத்து சீர்பாதம் காண தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கந்தமூலங்கள் அப்படின்னா வாசனை பொருள்கள், சகம் அப்படின்னா உலகம், சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி, ஒருத்து அப்படின்னா வெறுத்து. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உண்ட சோறு கறி வாசனை மூலங்கள் பலவற்றை கக்கி விட்டது போல் கண்களுக்கு சுத்தமாக காட்சி தந்த இந்த உலக பொருள்களில் மேன்மேலும் சிக்காமல் சீ என்று உதறி தள்ளி நீ இறைவனின் சிறப்புமிக்க திருவடிகளை காண தெளிந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 76. கோபம் என்னும் மத யானை கொண்ட மதத்தை கூர்கொள் புத்தி அங்குசத்தார் கொன்று விட்டோம் கான். தீபம் என்னும் சிற்சொரூப செய்ய பொருளை சேர்ந்துறவு கொண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அங்குசம் அப்படின்னா யானையை அடக்கும் கருவி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கோபம் என்னும் யானை கொண்ட மதத்தை கூர்மையான புத்தி என்னும் அங்குசத்தால் கொன்று விட்டோம் பார். சோதி வடிவாகிய சிற்சொரூப பொருளை சேர்ந்து அதனோடு உறவு கொண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 77. நித்தியம் என்னும் மலையில் நின்று கொண்டோம் யாம் நினைத்தபடியே முடித்து நின்மலமானோம் சத்தியமாய் எங்கள் கடம் தான் அழியாதே சந்ததமும் வாழ்வோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சந்ததம் அப்படின்னா என்றும், நின்மலம் அப்படின்னா அழுக்கற்ற, கடம் அப்படின்னா உணர்வு, உடல் அப்படின்னும் எடுத்துக்கலாம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நித்தியமாகிய மலையில் ஏறி நிற்கின்றோம், நினைத்தபடியே முடித்து பற்றுங்கள் என்னும் அழுக்கிலிருந்து நீங்கினோம், சத்தியமாய் எங்கள் உணர்வுதான் அழியாமல் எப்போதும் வாழ்வோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 78. மனமென்னும் குதிரையை வாகனமாக்கி மதியென்னும் கடிவாளம் வாயில் போட்டி சினமென்னும் சீனி மேல் சீராயேறி தெளிவிடம் சவாரி விட்டு ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மதி அப்படின்னா அறிவு, புத்தி அப்படின்னு சொல்லலாம். சினம் அப்படின்னா கோபம், சவாரி அப்படின்னா அமர்ந்து பயணம் செய்தல். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கி புத்தியை கடிவாளமாக்கி அதன் வாயில் பூட்டி கோபம் என்னும் குன்றில் சீராக ஏறி தெளிவுண்டாகும் சவாரியில் சென்றோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 79. ஆசை என்னும் செருப்பின் மேல் அடியை வைத்தே ஆங்காரமுள் காட்டை அறவே மிதித்தே காசை என்னும் துர்குணத்தில் கனலை கொளுத்தி காலாகாலம் கடந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆங்காரம் அப்படின்னா ஆணவம், அறவே அப்படின்னா முற்றிலும், காசு அப்படின்னா புகழ், கனல் அப்படின்னா நெருப்பு. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆசை என்னும் செருப்பில் அடி வைத்து ஆணவம் என்னும் முள்காட்டை முழுவதுமாக கடந்து புகழ் என்னும் துர்குணத்தின் கனவை கொளுத்தி எல்லா காலத்தையும் கடந்து நின்றோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். எப்போ நம்ம பார்க்க போற பாடல் என்பது, காலன் எனும் கொடிதான கடும் பகையை நாம் கற்பம் எனும் வாளினாலே கடிந்து விட்டோம் தாளமதிர் பிறப்பினை தானம் கடந்தோம் தற்பரம் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். காலன் அப்படின்னா இயமன், இங்கு மரணத்தை குறித்து நிற்கின்றது. தாளம் அப்படின்னா உலகம், தற்பரம் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மரணம் என்னும் கொடிய பகையை காயகற்ப மருந்து என்னும் வாளால் நீக்கிவிட்டோம், இவ்வுலகில் இனியும் பிறப்பது என்பதனை கடந்தோம், இறைவனை கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 81. தேனில் வீழ்ந்த ஈயை போல சிந்தை குலைந்து திகையாமற் சிற்சொரூப தெரிசனை கண்டு வானிற் பறந்திட சூத வான்மணி தீர்ந்து வாயிற் போட்டிகு நீ நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சிந்தை அப்படின்னா மனம், குலைந்து அப்படின்னா கலங்கி, சூதம் அப்படின்னா பாதரசம். அதாவது இந்த பாதரசம் மூலமா செய்யப்படும் ஒரு மணியை வாயில் போட்டுக்கொண்டு வான்வழியாக பறந்து செல்லும் சித்து செய்பவர் சித்தர் பெருமக்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தேனில் விழுந்த ஈயை போல மனம் கலங்கி திகைத்து நிற்காமல் சிற்சொரூபமாகிய இறைவனை கண்டு வானில் பறந்து செல்ல சூத வான்மணி செய்து முடித்து வாயில் போட்டபடி செல்ல பாம்பே நீ நின்று ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 82. தூக்கிய நிற்பதங் கண்டேன் சோதியும் கண்டேன் சுத்த வெளிக்குள்ளேயொரு கூத்தனை கண்டேன் தாக்கிய சிரசின் மேல் வைத்த பாதம் சர்க்குருவின் பாதம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பாதம் அப்படின்னா திருவடி, கூத்தன் அப்படின்னா நடராச பெருமான், சிரசு அப்படின்னா தலை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நடராச பெருமானின் தூக்கிய திருவடிகளை கண்டேன், சோதி வடிவமாய் அவரை கண்டேன், சுத்த வெளிக்குள் ஒரு கூத்தனை கண்டேன், இதற்கு என்னை தயார் செய்து என் தலையில் அமர்ந்த என் சர்க்குருவின் திருவடிகளே காரணம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 83. ஆலடி பொந்தினிலே வாழ்ந்த பாம்பே அரசடி பொந்திலே புகுந்து கொண்டாய் வாலடி தண்ணிலே பார்த்து பார்த்து வாங்கியே தூங்கி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆல் அப்படின்னா ஆலமரம், வாலடி அப்படின்னா வாலின் அடிப்பகுதி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆலமரத்தின் அடி பொந்துக்குள் இருந்த பாம்பே இப்போது அரச மரத்தடி பொந்தினில் புகுந்து கொண்டாய் உன் வாலின் அடிப்பகுதியை பார்த்து பார்த்து யோக சித்தி பெற்று சமாதியில் இருந்து பாம்பே நீ ஆடுவாயாக. தூங்குதல் அப்படின்னா சமாதி நிலையில் இருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த சமாதி நிலைதான் அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலை ஆகும். குண்டலினி சக்தியானது படிப்படியாய் மேலேறி சமாதி நிலையை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. 4 தெருவினிலே 4 கம்பம் நடு தெருவினிலேயோர் பொண்ணு கம்பம் போலும் விலங்கு பொண்ணு கம்பத்தினுக்கே பூமாலை சூட்டி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். 4 கம்பம் அப்படின்னா 4 இதழ் தாமரை கொண்டு மூலாதாரம் என்னும் யோக ஆதாரம், பொண்ணு கம்பம் அப்படின்னா சுழுமுனை நாடி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 4 தெரு கூடுமிடம் போன்று பொதுவான மூலாதாரம், 4 இதழ் தாமரை அதன் நடுத்தெருவிலே ஓடும் பொன் கம்பம் என்பது சுழுமுனை நாடியைத்தான். அந்த பொற்கம்பத்திலே பூமாலை சூட்டி நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 85. ஆழி பெயர்ந்தாலும் மேருமட்டே அலையும் அடியோடு பெயர்ந்தாலும் அன்றி கால ஊழி பெயர்ந்தாலும் மதி உண்மை படிக்கே உறுதி பெயராது நின்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆழி அப்படின்னா கடல், மேருமலை அப்படின்னா இமயமலை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கடல் இடம் மாறினாலும் மேருமலை அடியோடு பெயர்ந்தாலும் ஊழியாகிய காலம் பெயர்ந்தாலும் உண்மையான வழியிலிருந்து பெயராமல் உறுதியாக நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 86. வாயுவினை இரையாக வாங்கி உண்டே வருடிக்கு நீரினை வாயுள் மடுத்தே தேயி பிறை குளிர் காய்ந்து வெட்ட வெளியில் திகைப்பற சேர்ந்து நின்று
ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். வருடிக்கும் அப்படின்னா மழை பெய்தல், மடுத்தல் அப்படின்னா அடக்குதல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வாயுவை இரையாக உண்டு மழை நீரை வாயில் அடக்கி தேய்பிறையில் குளிர்காய்ந்து வெட்ட வெளிதனில் திகைப்பின்றி சேர்ந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 87. மாசில் கதி வலையிலே மண்டலமிட்டே மதியான பெரும் பட மடலை விரித்தே ஆசில் பரபரமான ஆதிபதத்தை அடுத்தடுத்தே துதித்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாசில் அப்படின்னா மாசு பிளஸ் இல் குற்றம் இல்லாத, மண்டலம் அப்படின்னா வளைந்திருத்தல், ஆசில் அப்படின்னா ஆசு பிளஸ் இல் அதுவும் குற்றம் இல்லாத அப்படின்னு தான் அர்த்தம். ஆதி அப்படின்னா இறைவன், பாதம் அப்படின்னா திருவடி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, குற்றமில்லாத நற்கதிக்கு உரிய மூலாதார வலையில் வளைந்து மதிப்பதற்குரிய பெரிய படமாகிய மடலை விரித்து தூய்மையான பராபரமான இறைவனின் திருவடியை அடுத்தடுத்தே துதித்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 88. காடுமலை நதிபதி காசி முதலாய் கால் கடுக்க ஓடி பலன் காணலாகுமோ வீடு பெரும் வழி நிலை மேவிக்கொள்ளவே வேதாந்த துறையில் நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கடுக்க அப்படின்னா வலிக்க, வீடு பேரு அப்படின்னா முத்தி நிலை. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காடுகளிலும் மலைகளிலும் தவம் செய்தும் புண்ணிய தீர்த்தம் என்று கூறப்படும் நதியில் நீராடியும் காசி முதலான இடங்களில் தரிசனம் பெற கால்வலிக்க நடந்தும் ஓடியும் பயன் காண முடியுமோ முடியாது. வீடு பேரு அடைவதற்கான வழியை மேவிக்கொள்ள வேதாந்த துறையில் நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 89. எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முத்தி எய்துவது தொல்லுலகில் இல்லையெனவே கள்ள புலன் கட்டறுத்து காலகாலனை கண்டு தொழுதே கழித்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அன்பகத்தில் அப்படின்னா அன்பு பிளஸ் அகத்தில், அன்பு இருக்கும் உள்ளத்தில் அப்படின்னு அர்த்தம். எய்துவது அப்படின்னா அடைவது, தொல்லுலகு அப்படின்னா பழமையான உலகம், கள்ளம் அப்படின்னா வஞ்சகம், காலகாலன் அப்படின்னா சிவபெருமான். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உள்ளத்தில் எல்லளவும் கூட அன்பு இல்லாதவர்கள் வீடு பேறு அடைவது இல்லை என்பதனை உணர்ந்து வஞ்சக வழியில் செல்லும் ஐம்புலன்களை அடக்கி யமனுக்கு இயமனாக திகழும் சிவபெருமானை வணங்கி மகிழ்ந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 90. சூரியனை கண்ட பனி தூர ஓடல் போல் சொந்த பந்தம் பாரி சுத்த தலத்தில் ஆரியனை கண்டு தரிசித்தே அன்புடன் அகலாமல் பற்றி தொடர்ந்தாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆரியன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சொந்தம் பந்தம் பாசம் எல்லாம் சூரியனை கண்ட பனி தூர விலகி ஓடுவது போல தூய்மையான யோக தலத்தில் உள்ள தூய்மை நிறைந்த கடவுளை கண்டு தரிசித்து அவரை விட்டு நீங்காமல் தொடர்ந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 91. காந்தம் வலி இரும்பு போல் காசல் மனதை காட்சியான வஸ்துவுடன் கலக்கச் சேர்த்து சாந்தமுடன் தோண்டியும் தாம்பும் போல சலியாமற் தொடர்ந்து நின்றாடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். காசில் அப்படின்னா காசு பிளஸ் இல் குற்றமற்ற, வஸ்து அப்படின்னா கடவுள், சலியாமல் அப்படின்னா பிரியாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, காந்தமானது இரும்பை வலித்து தன் பக்கம் இழுப்பது போல குற்றமற்ற தூய்மையான மனதை தன் பக்கம் இழுத்து காட்சி அளிப்பவன் இறைவன். தோண்டியில் கட்டிய கயிறு நெடுந்தூரம் வரை பிரியாது செல்வது போல இறைவனை தொடர்ந்து நின்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 92. ஒளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி புலியிட்ட செம்பில் கொற்ற
அறிவற்றம் போமோ அஞ்ஞானம் போகாது மூடருக்கென்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மூடர் அப்படின்னா அறிவற்றவர், அஞ்ஞானம் அப்படின்னா இறைவனின் இருப்பை அறிய இயலாத அறிவு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒளியால் செதுக்கிய கற்சிலைக்கு உணர்ச்சி இல்லை, அதுபோல் மூடருக்கும் உணர்ச்சி இல்லை. செம்பின் களிம்பு அதாவது அழுக்கு புலியால் தேய்த்தாலும் முழுவதும் போகாதது போல இறைவன் இல்லை என்னும் அஞ்ஞானம் எவ்வளவு முயன்றாலும் மூடருக்கு முழுவதும் போகாது என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 93. திரளான போரில் ஊசி தேடல் போல் முத்தி சிக்காது தேச ஆசார தேசிகர் தம்மாள் அருளான மூல குரு ஐயர் செயலால் ஆனந்தம் கொண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். ஆசார தேசிகர் அப்படின்னா ஒழுக்கம் போதிக்கும் குரு, ஐயர் அப்படின்னா தலைவர் அதாவது இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உலகில் ஒழுக்கம் கூறும் பல குருக்களால் வீடு பேறு கிடைக்காது, அது வைக்கோர் போரில் ஊசியை தேடுவது போன்றது ஆகும். எனவே அருள் வடிவமாக விளங்கும் மூல குருவான கடவுள் செயலால் ஆனந்தம் பெற்றோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 94. ஏட்டுச் சுரைக்காய் கரிக்கிங்கு எய்திடாது போல் என் திசை தெரிந்தும் கதி எய்தல் இலையே நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். எய்திடாது அப்படின்னா பயன்படாது, என் திசை அப்படின்னா 8 திசை, நாதன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு தாளில் தீட்டப்பட்ட சுரைக்காயின் படமானது உணவுக்கான கறி சமைப்பதற்கு உதவாதது போல இறைவனை 8 திசைகளில் தேடி அலைந்தாலும் அவன் அகப்பட மாட்டான். அது மட்டுமன்று, நாட்டுக்கு ஒரு கோயில் கட்டி அவனை காண முயன்றாலும் அவன் தென்பட மாட்டான் என்று கூறி பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இறைவனை வெளியே தேடாமல் நம் உள்ளத்தில் தேடி பூசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 95. தன்னை அறிந்து ஒழுகுவர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரை தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொளியை பேணுவார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பேணுவார் அப்படின்னா பாதுகாப்பார். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தன்னை அறிந்தவர் மற்றவரிடம் தன்னை பற்றி புகழாமல் மறைத்துக் கொள்வார், தன்னை அறியாதவரோ மற்றவரிடம் தன்னை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொள்வார். தன்னை அறிந்தவர்கள் தங்கள் உடலில் காணும் இறைவனை தவிர வேறு ஒன்றை பேணி வழிபட எண்ண மாட்டார்கள், பேரொளியையே பேணுவார்கள் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 96. பாலின் சுவை போல எங்கும் பாய்ந்த ஒளியை பற்று பொன் பற்று வைத்த பான்மை போலே காலிற் சுழு முனை நின்று கண்டு கொண்டு கலித்து கலித்து நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கலித்து அப்படின்னா மகிழ்ந்து. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒவ்வொரு துளி பாலிலும் சுவையானது பறந்திருப்பது போல இறைவனின் ஒளி எங்கும் பறந்துள்ளது. தங்கத்தை தீயிலிட்டால் அது சுட சுட ஒளிர்வது போல நினைக்க நினைக்க அந்த பேரொளி சிறக்கிறது. கால்வரை சுழுமுனை நாடி நிற்பதை கண்டு கொண்டு மகிழ்ந்து நின்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 97. தேக்கெடுத்தே ஓடும் வான தேனை உண்ட பின் தேகபந்தம் கொண்ட நமித்தேக வாழ்வினை ஒக்காலமென்று எண்ணி மிகு மோகையுடன் நீ உள்ளந்தெளிந்து நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தேகபந்தம் அப்படின்னா உடல் பற்று. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, வானில் உள்ள அமுதம் தேக்கி நின்று பெருக்கெடுத்து ஓடும் போது உண்டதால் பிறகு உடல் மேல் இருந்த பற்று மிகுந்தது, இது எப்போதும் நிலையானது அன்று என்று எண்ணி மேலும் சிவானந்தம் பெற
பெற உள்ளம் தெளிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 98. சதுர்வேதம் 6 வகை, சாஸ்திரம் பல, தந்திரம் புராணம் கலை சாற்றுமாகும், விதம் விதமானவான வேறு நூல்களும் வீணான நூல்களே என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சதுர்வேதம் அப்படின்னா 4 வேதம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரிக் யசூர் சாமம் அதர்வனம் அப்படிங்கிற 4 தான். ஆகமம் அப்படின்னா புனித நூல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா 4 வேதங்களும் 6 வகை சாஸ்திரங்களும் புராணங்கள் கலைகள் சாற்றும் ஆகமங்கள் இவ்வாறு பல பல விதமாக உயர்ந்த வேறு நூல்களும் பயனற்ற நூல்களே என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 99. சமய பேதம் பலவான சாதி பேதங்கள் சகத்தோர்க்கே அல்லாது சாதுகளுக்கோ சிமயத்தில் ஏறின பேர் சித்தம் மாறுமோ, சித்தர் சித்தாந்தம் தேர்ந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சகத்தோர் அப்படின்னா உலக மக்கள், வேதங்கள் அப்படின்னா வேற்றுமைகள், சுமயம் அப்படின்னா மலை உச்சி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமய வேற்றுமை மற்றும் சாதி வேற்றுமை போன்றவை உலக மக்களுக்கே உண்டானவை ஆகும். நல்ல சாதுகளுக்கு அவை உண்டாகாது. மலை போன்று உயர்ந்த பேரறிவு பெற்றவர்களுக்கு சிந்தனை மாறுவது இல்லை. சித்தர்களின் சித்தாந்தத்தை தேர்ந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லி இருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 100. பூசை செய்ததாலே சுத்த போதம் வருமோ, பூமி வளம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ, ஆசையற்ற காலத்திலே ஆதிவஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். போதம் அப்படின்னா ஞானம், ஆதிவஸ்து அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா பூசை மட்டும் செய்வதால் சுத்த ஞானம் உண்டாகுமா? உண்டாகாது. பூமியையே சுற்றி வந்தாலும் புண்ணியம் உண்டாகுமா? அப்படியும் உண்டாகாது. ஆசைகள் அனைத்தும் துறந்துவிட்ட பொழுதிலே இறைவனை அடையலாம் என்று துணிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 101. மூலவேர் அறிந்து கொண்டால் 3 உலகமும் முன்பாகவே கண்டு நித்திய முத்தி சேரலாம், சாலவேர் அறிந்ததாலே தான் பயனுண்டோ, சகத்தை பொய் என்று தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நித்தியம் அப்படின்னா நிலையானது, சகம் அப்படின்னா உலகம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா மூலாதாரத்தின் வேர் பகுதியை அறிந்தால் 3 உலகங்களையும் முன்னதாகவே அறிந்து என்றும் அழியாமல் இருக்கும் வீடு பெற்றையும் பெறலாம். இதை தவிர வேறுபட்ட அடிப்படையை மிகவும் நன்றாக அறிந்திருந்தாலும் அதனால் பயனில்லை. எனவே இவ்வுலகத்தையே பொய்யென்று தெளிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 102. சகத்தனாதி என்றிடாது தானநாதியார் சமைந்ததென்றுரைப்பார்கள் சத்தையறியார், மகத்துவ நிலை கற்ப வன்மையல்லாது மற்றும் வன்மை இல்லையே என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். சத்து அப்படின்னா இறைவன், வன்மை அப்படின்னா வலிமை. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா சகத்தை அனாதி என்று கொள்ளாமல் தான் மட்டுமே அனாதி என சமைந்ததை கூறுவர். இவர்கள் இறைவனை அறியாதவர்கள். மகத்துவமான கற்ப காலத்துக்கும் நிலை பெற்றிருக்கும் வலிமையன்றி பிற வலிமையே ஆகாது என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 103. 1008 இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன், காயமில்லாது ஓங்கி வளர் காரண சித்தன், கண்ணுள் ஒளி ஆயினான் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அண்டம் அப்படின்னா உலகம், காயம் அப்படின்னா
அப்படின்னா உடல். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா 1008 இதழ் தாமரை உள்ள கபாலத்தில், அதாவது சகஸ்ராரத்தில் உள்ள இறைவன், உலகங்கள் முழுவதும் நிறையும் அற்புதமான இறைவன், உடல் என்று ஒன்று இல்லாமலே ஓங்கி வளரும் காரணமான இறைவன், அவன் கண்ணுள் ஒளியாய் இருந்தான் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 104. 40 முக்கோண நிலை நாப்பனதாக நாடு மக்கரு சொரூப நாயகன் தனை மேம்படுத்தி கொண்டால் அந்த மேலுலகிலாம் மெல்லடிக்கு தொண்டேயாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். நாப்பன் அப்படின்னா நடுவில், அக்கரம் அப்படின்னா மந்திர எழுத்து, நாயகன் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா 43 கோணங்களில் நடுவில் உள்ள இறைவனை, மந்திரத்தால் நாட கிடைக்கும் சொரூபம் உடையவனை நம் தலைமேல் இருத்தி கொண்டால் மேல் உலகம் அனைத்தும் அவன் காலடியில் தொண்டு செய்ய வந்து சேரும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக. ஸ்ரீ சக்கரம் என்பது சக்திக்கு உரியது, திருவம்பல சக்கரம் என்பது சிவபெருமானுக்கு உரியது. இரண்டிலும் தனித்தனியே 43 அடுக்கடுக்கான முக்கோணங்கள் உள்ளன என்பதை அறிவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 105. கண்டவர்கள் ஒரு காலும் விண்டிடார்களே, விண்டவர்கள் ஒரு காலும் கண்டிடார்களே, கொண்ட கோலமுள்ளவர்கள் கோன்னிலை காணார், கூத்தாடி கூத்தாடியே நீ ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். கோன் அப்படின்னா தலைவன், இறைவன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவனை கண்டவர்கள் சொல்ல மாட்டார்கள், சொல்பவர்கள் கண்டதில்லை, பல உலகியல் கோலம் உடையவர்கள் தலைவனாகிய இறைவன் நிலை அறியார்கள். எனவே கூத்தாடி கூத்தாடி பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 106. ஆடுகலை குச்சுக்குள்ளே ஆடும் ஒருவன் அயல் வீடு போகும் முன்னே அரண் கோழி கொள்ளு, வேறுபட்டால் அவன் தானை மீட்டல் அரிதே, மேவி முன்னே விடாது கொண்டு ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அரண் அப்படின்னா பாதுகாப்பு, ஆறுகலை குச்சு அப்படின்னா அறுகோணம் கொண்ட அநாகத சக்கரம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அறுகோணம் கொண்ட அநாகத சக்கரத்தில் ஆடும் ஒருவன் அதை விட்டு அயல் வீடு செல்லும் முன்பே அரண் அமைத்து தடுத்து விடு, வேறுபட்டால் அவனை மீட்பதும் கடினமாகிவிடும், எனவே விடாது முயன்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 107. என்னறிய புண்ணியங்கள் எல்லாம் செய்துமென் ஏகனடி நெஞ்சமதில் என்னாவிடிலே, பன்னறிய தவ பயன் பத்தி இல்லையேர், பாழ்படுமென்று துணிந்து ஆடாய் பாம்பே. இதாங்க அந்த பாடல். எண்ணறிய அப்படின்னா கணக்கற்ற, ஏகன் அப்படின்னா இறைவன், பன்னறிய அப்படின்னா செய்வதற்கு அரிய அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கணக்கற்ற அரிய புண்ணியங்கள் செய்தாலும் இறைவனின் திருவடியை உள்ளத்தில் எண்ணாவிட்டால் பயன் இல்லை, ஆற்றுவதற்கு அரிய தவமும் சிறந்த பக்தியும் இல்லாவிட்டால் அனைத்துமே வீணாகிவிடும் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 108. எவ்வுலகும் சொந்தமாதாய் எய்தும் பயன் என் எங்கள் ஆதி பதாம் போயம் எண்ணம் காலையில், இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி கர்த்தன் அடி நினைந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். எய்தும் அப்படின்னா அடையும், பயன் என் அப்படின்னா பயன் என்ன, எண்ணா காலை அப்படின்னா நினைக்காத பொழுது, அரும் அப்படின்னா விடுபடும், கர்த்தன் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்களுடைய இறைவனின் திருவடி தாமரையை எண்ணாத போது அனைத்து உலகங்களையும் சொந்தமாக எண்ணி என்ன பயன், ஒரு பயனும் இல்லை, இவ்வுலக வாழ்க்கையை இன்றே விடுபடுவதாக எண்ணி இறைவனின் திருவடிகளை நினைந்து பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 109. மனக்கோலம் கொண்டு மிக மனம் மகிழ்ந்துமே மக்கள் மனை சுற்றத்தோடு மயங்கி நின்றாய் பிணக்கோலம் கண்டு பின்னும் துறவாவிட்டால் பிறப்புக்கே துணையாம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மக்கள் அப்படின்னா பிள்ளைகள், மனை அப்படின்னா மனைவி, சுற்றம் அப்படின்னா உறவினர். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, திருமண கோலம் கொண்டு மிகவும் மனம் மகிழ்ந்து மக்கள், மனைவி, உறவினர் என குழம்பி நின்றாய். இங்கனம் வாழும் மற்ற மனிதர்கள் அனைவருமே இறப்பதை கண்டும் கூட இவற்றை துறக்காவிட்டால் மீண்டும் பிறக்க நேரிடும் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 110. பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்வேன் பெட்புடன் கேளாய் திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகையறிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். பெட்புடன் அப்படின்னா கவனமாக, அறுத்து அப்படின்னா நீக்கி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பிறப்பு இறப்பு ஆகியவற்றை அறுத்திட நான் பெரிய மருந்தொன்று சொல்கிறேன் கேட்பாயாக, மனத்தின் பூட்டையும் சிந்தையின் கதவையும் திறக்கும் வகையறிந்து பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 111. இறந்தவர் ஐவர் அவர் இட்டமானவர் எய்தும் அவர் இறந்தார் என்று எல்லாவர்க்கும் சொல் மறந்தவர் ஒருவர் என்றே மண்ணில் உள்ளோர் வகையறிந்திடவே நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். இட்டமானவர் அப்படின்னா விரும்பத்தக்கவர், ஐவர் அப்படின்னா ஐம்புலன்கள், அது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். எய்தும் அப்படின்னா அடையும். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஐம்புலன்களை அடக்கியவர்கள் தான் அனைவராலும் விரும்பப்படுவார்கள். ஐம்புலன்களை அவற்றின் போக்கில் விட்டு அவை தரும் இன்பங்களை நுகர்பவர்கள் இறந்தவர்களே என்று அனைவருக்கும் சொல். இதை மறந்த ஒருவரே உலகில் வாழ்வார், இந்த இருவரையும் அறிந்திடு என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 112வது பாடல். ஆகர முதலிலே பாம்பதாக ஆனந்த வயலிலே படம் விரித்தே ஓகர முதலிலே ஒத்து ஒடுங்கி ஓடி வகாரத்தின் நாவை நீட்டி சிகரங்கிடந்ததோர் மந்திரத்தை சித்தப்பிடாரனார் போதம் செய்ய மகர பிறப்பையும் வேறறுத்து மாயபந்தம் கடந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாயபந்தம் அப்படின்னா மாயை என்னும் கட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆகாரம் அப்படின்னா ஆ என்னும் எழுத்து, ஊகாரம் அப்படின்னா ஊ என்னும் எழுத்து, மாகாரம் அப்படின்னா ம என்னும் எழுத்து, வகாரம் அப்படின்னா வ என்னும் எழுத்து, சீகாரம் அப்படின்னா சி என்னும் எழுத்து. ஓம் நம சிவாய என்ற மந்திரம் பிறப்பை அறுக்க வல்லது. இம்மந்திரத்திற்குரிய இடங்களை தியானத்தின் மூலம் செபித்து பிறப்பை அறுத்து மாயையின் கட்டிலிருந்து விடுபடுவோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 113. தந்திரம் சொல்லுவார் தம்மை அறியார் தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறியார் மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள் மதிலினை சுற்றுவார் வாயில் காணார் அந்தரம் சென்றுமே வேர்பிடுங்கி அருள் என்னும் ஞானத்தால் உண்டை சேர்த்தே இந்த மருந்தினை தின்பீராகில் இனி பிறப்பு இல்லை என்று ஆடு பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தந்திரம் அப்படின்னா சமய நூல், அந்தரம் அப்படின்னா உச்சி, ஞானம் அப்படின்னா பேரறிவு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பல்வேறு சமய
நூல்களை கற்று சொல்பவர் ஆன்மாவை அறிய மாட்டார். தனி மந்திரம் சொல்பவர் அதனுடைய பொருளை அறிய மாட்டார். உடலிலேயே மந்திரமும் சொல்வார். இங்கனம் செய்யும் செயலானது மதிலை மட்டும் சுற்றி வாயிலை சென்று போய் சேர வழி தெரியாத செயல் ஆகும். உச்சிவரை உடம்பில் ஒளியோடு சென்று மூலாதாரத்து வேரை அறுத்தால் அருளால் ஞானம் கிடைத்ததும் கடவுளையே கருதி இருந்தால் இனி பிறப்பு என்பதே இல்லை என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 114. களிமண்ணினால் ஒரு கப்பல் சேர்த்தே கனமான பாய்மரம் காண நாட்டி அலை புலன் தன்னையே சுக்கானாக்கே அறிவென்னும் ஆதார சீலை தூக்கி வெளியென்னும் வட்டத்தே உள்ளடக்கி வேதாந்த கடலினை வெல்ல ஓட்டி தெளிவுறு ஞானியார் ஓட்டம் கப்பல் சீர்பாதம் சேர்ந்ததென்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். அலி அப்படின்னா இறங்கும் தன்மை உள்ள, சுக்கான் அப்படின்னா துடுப்பு, சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, களிமண்ணால் ஒரு கப்பல் செய்து கனமான பாய்மரத்தை காணும்படி அதில் பொருத்தி இறங்கும் ஐம்புலன்களையே அக்கப்பலை திசை திருப்பும் சுக்கானாக்கி அறிவு என்னும் ஆதாரமான சிலையை கட்டி ஆகாய வெளியென்னும் கடலில் செலுத்தி வேதாந்தமாகிய யோகமாகிய கடலை வெல்வோம் என்று தெளிவுறும் ஞானியர் ஓட்டும் கப்பல் இறைவனின் பெருமை பொருந்திய திருவடியை சேர்ந்தது என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 115. உள்ளத்துக்குள்ளேயே உணர வேண்டும், உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலிலே செலுத்த வேண்டும், கள்ள புலனை கடிந்து விட்டு கண்ணுக்கு மூக்கு மேற்காண நின்று தெல்லு பரஞ்சோதி தன்னை தேடி சீர்பாதம் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். புறம் அப்படின்னா வெளியே, கனல் அப்படின்னா குண்டலினி நெருப்பு, சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உள்ளத்திற்கு உள்ளேயே உணர்வை வைத்து உள்ளேயும் வெளியேயும் அறிந்து மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பை எழுப்பி நாடிகளாகிய வீதிகள் தோறும் அது பாய்ந்து செல்லும்படி புனல் போல் செலுத்தி கள்ள புலன்களை அடக்கி கண்ணுக்கும் மூக்குக்கும் மேல் புருவங்களின் நடுவே பரஞ்சோதியாகிய இறைவனை கண்டு அவருடைய பெருமை பொருந்திய திருவடிகளை சேர்வோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 116. ஓங்கார கம்பத்தின் உச்சி மேலே உள்ளும் புறம்பையும் அறிய வேண்டும், ஆங்கார கோபத்தை அறுத்து விட்டே ஆனந்த வெள்ளத்தை தேக்கிக் கொண்டே சாங்காலமில்லாமல் தானுவோடே சட்டத்திட்டமாய் சேர்ந்து சாந்தமாக தூங்காமல் தூங்கியே சுகம் அடைந்து தொந்தோம் தொந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆங்காரம் அப்படின்னா அகந்தை, ஆணவம் அப்படின்னு சொல்லலாம். சாங்காலம் அப்படின்னா இறப்பு காலம், தானு அப்படின்னா சிவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஓம்கார மந்திரத்தை உச்சி வரை ஒரு கம்பம் போல் உள்ளும் புறமும் செலுத்தி அகந்தை என்னும் கோபத்தை முழுவதுமாக நீக்கி அப்பொழுது வரும் ஆனந்த வெள்ளத்தை தேக்கி இறப்பே வராதபடி இவ்வுடலை உய்த்து நியதிப்படி வழுவாமல் சாந்த குணத்தோடு தூங்காமல் தூங்கும் சமாதி நிலையில் சுகம் கண்டு தொந்தோம் தொந்தோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 117. விரக கூடத்திலே பாம்படைப்போம், வேதாந்த வேலையிலே விட்டையாட்டுவோம், காரணங்களை பிடுங்கி இறை கொடுப்போம், காலக்கடுவெளி நின்று ஆட்டுவிப்போம், துரகம் தனிலேறி தொல்லுலகெங்கும் சுற்றி வலம் வந்து நித்திய சூட்சமம் கண்டும்
உரையற்ற மந்திரம் சொல்லி மீட்டோம், ஒரு நான்கும் பெற்றோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். துரகம் அப்படின்னா குதிரை, தொல்லுலகம் அப்படின்னா பழமையான உலகம், நித்தியம் அப்படின்னா நிலையானது, ஒரு நான்கு அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் மற்றும் வீடு பேரு இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா சாமீபம் சாலோகம், சாரூபம் சாயுச்சியம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சமாதி நிலை மூலம் குண்டலினி பாம்பை மேலேற்றி ஆர்வம் என்னும் குடத்திலே அதை இணைப்போம், யோக சாதனையில் மூழ்குவோம், காரணமான வினைகளை பிடுங்கி அதற்கு இரையாக்குவோம், காலமெனும் கடுவெளியில் அப்பாம்பை ஆட வைப்போம், குதிரையில் ஏறி உலகம் முழுவதையும் வலம் வருவோம், நிலைத்த சூட்சமம் காண்போம், வாய்விட்டு ஒலிக்காத மந்திரத்தை மௌனமாக மனதிற்கு உள்ளாகவே உச்சரிப்போம், அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் 4 உறுதி பொருள்களும் பெற்றோம், எனினும் 4ஆவதான வீடு பெற்றையே பெரிதும் விரும்பினோம் என பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 118. காய குடத்திலே நின்ற பாம்பை கருணை கடலிலே இயங்க விட்டு நேய சுழுமுனை நீடு பாய்ச்சி நித்தியமான வஸ்துவை நிலைக்க நாடி மாய பெருவெளி தன்னிலேறி மாசற்ற பொருளினை வாய்க்க தேடி ஆய துறை கடந்து பார்ப்பாழின் ஆனந்தம் சேர்ந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். காயம் அப்படின்னா உடம்பு, நேயம் அப்படின்னா அன்பு. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உடலாகிய குடத்திலே உள்ள குண்டலினியை கருணை கடலிலே விடுவோம், அன்பாய் சுழுமுனை நாடியில் அதனை பாய்ச்சுவோம், நிலைத்த பொருளாகிய இறைவனை நிலையாக எண்ணுவோம், மாயமாகிய பெருவெளி தன்னிலே ஏறி குற்றமற்ற தூய பொருளை கிட்டும்படி தேடி அங்குள்ள துறைகளை கடந்து அப்பால் உள்ள பால் என்னும் இடத்தில் ஆனந்தம் பெறுவோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 119. மூல தலத்திலே நின்ற கருத்தை முற்றும் சோழுமுனை தன்னிலூடே மேல தலத்திலே விந்து வட்டம் வேலை வழியிலே மேவி வாழும் பாலத்திருத்தாய் கருணையதனால் பரகதி ஞான சுரூபமாகிய ஆலசயனத்து மாலுடன் நின்றே ஆனந்தம் சேர்ந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். ஆள் அப்படின்னா ஆல இலை, சயனம் அப்படின்னா உறக்கம், மால் அப்படின்னா திருமால். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூலாதாரத்தில் நின்ற எண்ணமாகிய குண்டலினியை முழுவதுமாக சுழுமுனை நாடியின் உள்ளே செலுத்தி மேல் தளமாகிய கபாலத்தில் விந்து வட்டமாக திகழச் செய்து அங்குள்ள பாலத்தில் கருணையின் வடிவமாயிருக்கும் ஞான சுரூபமாக நாமும் ஆகி ஆளிலையில் படுத்துறங்கும் திருமால் போல ஆனந்தம் கொண்டோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 120. புலனைந்து வீதியில் வையாலி பாயும் புரவி எனும் மனதை ஒருமைப்படுத்தி மலபந்த உலகம் கடந்ததாலே மண்ணு குரு பாதத்தின் நிலையை நாடி தலமைந்து பூலோகம் கடந்ததாலே சந்திர மண்டலமும் கடந்ததாகும் அலமந்து பூலோக கடலை நீக்கி ஆனந்தமாகி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். வையாலி அப்படின்னா புலன்களை வென்ற வீரன், புரவி அப்படின்னா குதிரை, மண்ணும் அப்படின்னா நிலை பெறும். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஐம்புலன்கள் என்னும் வீதியில் அவற்றை வென்ற வீரனாக வந்து குதிரை போல் விரைந்து செல்லும் மனதை ஒருமுகப்படுத்தி மலம் சார்ந்த உலகங்கள் கொண்ட இவ்வுடலை கடந்து குருபாதமாகிய புருவ மத்தியின் நிலையை உணர்ந்து பூலோகம் உட்பட 5 தலங்களையும் கடந்ததாலே தலையில் சந்திர மண்டலமாகிய அமுதம் ஊறும் தலத்தை காணலாம். இங்கனம் இவ்வுடலாக
உண்டாகிய பூவுலக உணர்வு முழுவதும் கடந்தோம், இதுவே ஆனந்தம் என பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 121. குருவென்னும் ஆசானின் உரையெடுத்து குறியான ஞானத்தின் பாக்கியாக்கி அருள் என்னும் அருளையே உண்டையாக்கி ஆனந்தமாகவே அதை கடந்தே மருள் என்னும் மாதர்மான நெறியை தொட்டு வாங்காமல் எரிந்திட நெட்டையிட்டு பருவலைக்குள்ளேயே பட்டது என்றே பற்றானை பற்றி நின்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். மருள் அப்படின்னா மயக்கம், மாதர் அப்படின்னா பெண்கள், நெறி அப்படின்னா வழி, பற்றான் அப்படின்னா எந்த பற்றும் இல்லாத இறைவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குரு என்னும் ஆசானின் உருவத்தை எடுத்து குறியான ஞானத்தின் பாக்கியாக அதனை கண்டு பேரருளையே உருண்டையாக்கி ஆனந்தமாக அதனையும் கடந்து மயக்கம் என்னும் பெண்கள் மன உணர்வையும் தொட்டு அது தொடராமல் எரிய செய்து பெரிய வலையாகிய நாடிக்குள்ளே போக செய்து அனைத்து பற்றுகளினின்றும் நீங்கிய இறைவனின் திருவடியை பற்றி கொண்டு பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 122. கண்ணான் கூகையிலே கால் மறிப்போம், கருமான் ஊலையிலே தீயை மூட்டுவோம், சொன்னார் தலையிலே பொன்னையாக்குவோம், சுருதியரு கல்வி ஒப்பம் செய்வோம், மின்னார்கள் பாசத்தை விட்டே எரிப்போம், மெய்ப்பொருள் குறி கண்டு விருப்பையடைவோம், பண்ணாதே பண்ணாதே சும்மா இருந்து பராபரம் சேர்ந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். கால் அப்படின்னா காற்று, மின்னார்கள் அப்படின்னா பெண்கள், பராபரம் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூக்கின் வழியாக செல்லும் காற்றை இடம் வலமாக மாற்றிவிடுவோம், மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி தீயை மூட்டுவோம், மார்பின் நடுவில் உள்ள அநாகத ஆதாரத்தை பொன் நிறம் ஆக்குவோம், வேதம் கூறும் கல்விக்கு இணையாக யோகம் செய்வோம், மின்போலும் இடையுடைய பெண்களின் மோகத்தை எரிப்போம், உண்மை பொருளை கடவுளின் குறிப்பறிந்து அவர் விருப்பப்படி செல்வோம், வேறு எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்து பராபரத்தை சேர்ந்தோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 123. சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம், சந்தி வெளியினிலே கோலை நாட்டுவோம், வீதி பிரிவினிலே விளையாடிடுவோம், வேண்டாத மனையினில் உறவு செய்யோம், சோதித்து உலாவியே தூங்கிவிடுவோம், சுகமான பெண்ணையே சுகித்திருப்போம், ஆதி பிரம்மர்கள் 5 பேரும் அறியார்கள் இதை என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். மனை அப்படின்னா வீடு, ஆதி பிரம்மர்கள் அப்படின்னா 5 புலன்கள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சாதி பிரிவுகளை சுவடில்லாமல் அழிப்போம், நாடிகள் சந்திக்கும் ஆதாரங்களில் தீயை கோல் மாதிரி நீள வைப்போம், வீதி பிரிவாகிய நாடிகளில் விளையாடுவோம், வேண்டாதவர்கள் வீடுகளில் உறவை வைத்துக் கொள்ள மாட்டோம், சிவானந்தம் என்னும் பெண்ணையே சுகமாக கொள்வோம், ஆதியான 5 புலன்களும் அறிய மாட்டார்கள் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 124. நெட்டெழுத்து அதனிலே நிலை பிடித்து நீங்கா எழுத்திலே வாளை முறுக்கி விட்ட அவ்வெழுத்திலே படம் விரித்து பின்னின் வழியிலே மேவியாடி பட்ட எழுத்தையும் பதிந்திருப்போம், 12ஆம் எழுத்தினில் பண்ணி கூடி திட்டமுடன் எமக்குள் தேசிகனார்த்தம் சீர்பாதம் சேர்ந்தோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். தேசிகனார் அப்படின்னா இறைவன், சீர்பாதம் அப்படின்னா பெருமை பொருந்திய திருவடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நெட்டெழுத்து அப்படிங்கிறது ஆ, நீங்கா எழுத்து அப்படிங்கிறது ஓ, விட்ட எழுத்து அப்படிங்கிறது
ஆகும். வயிறு, மார்பு, உதடு வரை வரும் குண்டலினி சக்தி இதன் பின் விரிந்து செல்வதால் படம் விரிந்து விண் வழியாக தலைக்குள் ஓடி தலையில் 6 விரல் வரை செல்வதை பதிய வைத்து காத்திருப்போம். அதன் மேல் 12 விரலில் குண்டலினி இறைவனை கூடி எமக்கு அருள் செய்ய வழிகாட்டும் அந்த குருவின் பெருமை பொருந்திய திருவடி சேர்ந்தோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 125. ஊசி துளை கூட தீனில் பாம்பை அடைப்போம், உலகெல்லாம் சுற்றி உலாவி வருவோம், மாசுள்ள பிறவியை மறந்திருப்போம், மனமொத்த வெளியிலே விட்டே ஆட்டுவோம், மாசு புலன்களை இறை கொடுப்போம், மனமுற்ற உச்சியில் ஏறியாடுவோம், பேசும் எழுத்தையும் விழுங்கி விடுவோம், பிறப்பற்றோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க அந்த பாடல். மாசு புலன்கள் அப்படின்னா வஞ்சக புலன்கள். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஊசியின் துளை அளவேயான சுழுமுனை நாடியின் வாய் மிகவும் சிறியது. அது இருக்கும் மூலாதார குடத்தில் குண்டலினி பாம்பை அடைத்து வைப்போம். அங்கிருந்து அது புறப்பட்டால் உடல் முழுவதும் உலகம் முழுவதுமே சுற்றி வருவோம். பல்வேறு குற்றங்குறைகளை உடைய பிறவியை மறந்து விடுவோம். மனம் போகும் வழியெல்லாம் குண்டலினியை விட்டு ஆட்டுவோம். புலன்களை அதற்கு இரையாக தருவோம். மனமுற்ற தலை உச்சியில் ஏறி ஆடுவோம். பேசும் எழுத்தாகிய ஊ என்னும் எழுத்தையும் மௌனமாக மனதில் உச்சரிப்போம். இதனால் பிறப்பும் இறப்பும் ஒழித்தோம் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 126. ஆனி குடத்திலே பாம்படைப்போம், அக்கினி கோட்டை மேல் ஏறி பார்ப்போம், மாணிக்க தூணின் மேல் விட்டே ஆட்டுவோம், மனம் வாக்கு காயத்தை இறை கொடுப்போம், நாணி கயிற்றையும் அறுத்து விடுவோம், நமன் அற்ற நாதன் பதம் நாடியே நிற்போம், ஏனிப்படி வழி கண்டு ஏறிவிடுவோம், யாரும் இதை அறியார் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். காயம் அப்படின்னா உடல், நமன் அப்படின்னா யமன், நாதன் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆணி குடம் ஆகிய மூலாதாரத்தில் பாம்பை அடைத்து வைப்போம், அக்கினி கோட்டையாகிய மணிப்பூரகம் மீது ஏறி போக விடுவோம், மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றையும் அதற்கு இரையாக கொடுப்போம். நிராதார யோகம்தான் நாணி கயிற்றை அறுக்கும் பகுதியாகும். இதனால் உடலின் உணர்வு நீங்கி யமபயம் வராது. இறைவனின் திருவடியை பற்றி இருப்போம். நாடிகளில் இந்த சக்தி தானே ஏறுவதை ஏணிப்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாம்பாட்டி சித்தர் அவர்கள். இங்கனம் ஏறுவதை மற்றவர் அறிய மாட்டார்கள் என்று பாம்பேனி ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 127. வடக்கும் கிழக்குமாக நூலை இழைப்போம், மற்றும் சூழலிலே பாவு பூட்டுவோம், நடக்கும் வழியினிலே உண்டை சேர்ப்போம், நடவா வழியினிலே புடவை நெய்வோம், குடக்கு கரையினிலே கோலை போடுவோம், கொய்ததை எங்குமே விற்றுவிடுவோம், அடக்கிய ஏகத்துள்ளே வைக்கவும் வல்லோம், ஆதிபதம் கண்டோம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். குடக்கு அப்படின்னா மேற்கு, ஆதிபதம் அப்படின்னா இறைவனின் திருவடி. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உச்சி பக்கமாகவும் உடலின் முன் பின்னாகவும் குண்டலினி செல்வதை நன்கு கண்காணித்து வருவதை நூல் இழை பூட்டி பாவு பூட்டி உண்டை நூல் விட்டு புடவை நெய்வோம் அப்படின்னு பரிபாஷையா சொல்லியிருக்காங்க. மேற்கு பக்கமாக முதுகினுள் தீச்சுடர் கோல் விடப்படும் என்பதை இதன் மூலமா சொல்லியிருக்காங்க. நெசவு செய்யும் போது
அதாவது அறுபடும் நூலை தூக்கி வீசுவது போல யோகம் செல்லாத இடத்தை கைவிடுவோம். இவ்வாறாக இறைவன் திருவடி கண்டோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 128. சூத்திர கூடத்திலே பாம்பை அடைப்போம், சுழுமுனைக்கு உள்ளேயே சுகித்திருப்போம், பாத்திரம் கொண்டுமே பலியிறப்போம், 18 படி கடந்தோம், ஊத்தை சடலத்தினை புடமேயிடுவோம், உழவன் நமக்கு நல் உறுதி சொல்ல, பார்த்துரை இதன் தன்மை பலிக்க எண்ணி, பதனம் பதனம் என்று ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். ஊத்தை சடலம் அப்படின்னா அழியும் உடல், பதனம் அப்படின்னா பக்குவம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூலாதாரத்தில் பாம்பை அடைப்போம், சுழுமுனை நாடியில் அது செல்லுமாறு சுகம் காண்போம், 6 ஆதாரங்களிலும் குண்டலினி நிறையுமாறு வேண்டுவோம், 10 + 8 18. சோ தலைக்கு மேல் 18 நெல் உயரம் படிகளாய் கடப்போம், அழியும் இவ்வுடலை புடமிட்டு உள்ளே உள்ள இறைவன் எமக்கு உறுதி சொல்ல பார்த்து பக்குவம் செய்தோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 129. மவ்வ குடத்திலே பாம்படைப்போம், மணிவட்ட வாசியை வாரியுண்போம், வவ்வ குடங்களை தள்ளிவிடுவோம், வக்கிர சொற்பானம் தாண்டி விடுவோம், பவ்வ வெளியிலே விட்டே வாட்டுவோம், பஞ்சக்கருவியை பலி கொடுப்போம், சிவ்வுருவாகியே நின்றோமென்றே சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடாய் பாம்பே. இதுதாங்க இந்த பாடல். ஓம் என்னும் மூல மந்திரத்தில் என்பது வாய்வரை நிற்கும். அங்கே குண்டலினி பாம்பை அடைப்போம். அப்போது மணிப்பூரகமாகிய தொப்புளில் இருக்கும் நெருப்பை பிராணாயாமம் மூலம் வெளிப்படுத்துவோம். சூன்யமான மூக்கு பகுதியை தாண்டி விடுவோம். தலையின் உட்பகுதி கடல் ஆகும். அதில் குண்டலினி சக்தியை நிறைப்போம். இதற்கென 5 புலன்களையும் அடக்குவோம், அதாவது இரையாக தருவோம். இப்போது சி என்னும் சிவ அக்னியாகவே உடல் நடுவே முழுவதும் ஒளி தூணாக உள்ளது. இதனால் இறைவனின் பெருமை பொருந்திய திருவடிகளை கண்டு தெளிவோம் என்று பாம்பே நீ ஆடுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொன்னில் ஒளி போல எங்கும் பூரணமதாய், பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய், மண்ணும் பல உயிர்களில் மன்னி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடு பாம்பே அப்படின்னு இறைவனுடைய தன்மையை, இறைவன் எங்கும் நிறைந்திருக்கும் அழகை மிக அழகாக பாடிய பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய ஆசிகள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்க உரை வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.